வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. நாம் நினைத்தது நடக்க என்ற தலைப்பை சிந்திப்பதற்கு துவங்குவதற்கு முன் ஒரு குரு வணக்கத்தோடு துவங்கலாங்க. வாழ்க வளமுடன். தந்தைதான் இருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். நினைத்தது நடக்க. அதாவது ஒரு மணி நேரத்திற்குள் நம்முடைய குரு கொடுத்த பல்வேறு தத்துவங்களில் சிறப்பு வாய்ந்த ஒரு தத்துவத்தை எடுத்து நாம் அனைவரும் சிந்திக்க இருக்கோம். நிறைய பேர் மனதிற்குள் வாழ்க்கையில பல்வேறு நேரங்களில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நான் நிறைய விஷயம் நினைக்கிறேன், ஆனா ஏன் அது நடக்க மாட்டேங்குது? நான் சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் பாக்குறேன், அவங்களுக்கெல்லாம் நல்லா நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனா எனக்கு மட்டும் நடக்காத மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஒரு சில நேரத்துல ஒரு விரக்தியாகவே ஒரு சிலர் பேசுவாங்க, கடவுளுக்கு கண்ணே இல்ல, எனக்கு மட்டும் எதுவுமே நடக்கிறதே இல்ல, எனக்கு மட்டும் அவர் எதுவுமே கொடுக்கறது இல்ல அப்படின்னு பேசுவாங்க. கொஞ்சம் நம்ம தத்துவ ரீதியா சிந்திக்கும் பொழுது 6வது அறிவு பெற்ற ஒரு மனிதன் தன் மனதில் வரக்கூடிய ஒரு நினைப்பை செயலாக மாற்ற ஏன் தடுமாறுகிறான்? அது செயலாக மாறுவதற்கான கால நீளம் ஏன் வருகிறது? அப்படின்னு கொஞ்சம் விஞ்ஞான ரீதியாக நாம் ஆராய்ச்சி செய்ய இந்த தலைப்புக்குள்ள செல்லலாம். அப்படி நாம சிந்திப்பதற்கு முன்னால் நான் இந்த தலைப்பை ஒவ்வொரு பகுதியா கொண்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. முதல் பகுதி என்ன இப்ப நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேர் மனசுல ஒரு விஷயம் இருக்குது. முதல்ல நினைக்கிறது சரியா தவறா? இப்ப நான் கேட்கிற கேள்விய நம்ம நேரடியாக பேசினா, நான் நிச்சயமா உங்கள பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு பேசுறதுதான் என்னுடைய வழக்கம். இது ஒன்லி நான் மட்டும் தான் பேச முடியுங்கிறதுனால, நான் பேசும்போது நீங்களாகவே மனதிற்குள் அதற்கான ஒரு விடைய கொண்டு வர முயற்சி பண்ணலாம். இப்ப நான் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, நினைப்பது என்பது சரியா தவறா? நினைக்கலாமா வேண்டாமா? பேசாம இருந்துட்டாலே நடக்கிறதெல்லாம் நடந்துருமா? நாம நினைச்சாதான் அது தப்பா மாறி போகுமா? இப்படி ஒரு குழப்பம் இருக்கு. அத நம்ம முதல்ல கிளியர் பண்ணிடலாம். பொதுவா ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, கடவுள் எனக்கு 1 கோடி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பாரு. நான் எனக்கு ஒரு 50 லட்சம் வேணும் அப்படின்னு நினைச்சுட்டேன் அப்படின்னா, அப்ப நான் நினைச்சதுக்கும், கடவுள் கொடுக்கணும்னு நினைச்சதுக்கும் வித்தியாசம் வந்துடுது இல்லையா? அப்ப நான் பேசாம இருந்தாலே எனக்கு வர வேண்டியதெல்லாம் கரெக்ட்டா வந்துரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. அப்ப இதைய நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ந்து இந்த கேள்விக்கான விடைய முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம கொஞ்சம் முன்னாடி போயி, நம்ம குருவ பத்தி நான் இப்ப சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம முன்னோர்கள் நினைக்கிறத பத்தியும், பிரேயர் பண்றத பத்தியும், கடவுள்கிட்ட கேட்கிறத பத்தியும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்துரலாங்க. பொதுவாகவே நம்ம 2 விஷயம் மைண்ட்ல வச்சுக்கணும். ஒண்ணு பரமாத்மா, இன்னொன்னு ஜீவாத்மா. இப்ப இந்த ஜீவாத்மாக்கள் தன்னுடைய நினைப்பின் மூலமாக எனக்கு என்ன வேண்டும் என்பதை பரமாத்மாவிடம் வெளிப்படுத்த வேண்டியது அவசியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால தான் எல்லா மதங்களையுமே இறை வழிபாடு அப்படின்னு ஒரு விஷயம் வச்சிருந்தாங்க. இறை வழிபாடு அப்படிங்கும்போது இறை வணக்கம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? கடவுள்கிட்ட போய் கோயிலோ, பள்ளிவாசலோ, சர்ச்சோ பிரேயர் பண்ணி ஒரு விஷயம் உலகியல் சார்ந்ததா இருக்கலாம். அதாவது நான் கார் வாங்கணும், நான் பங்களா கட்டணும், எனக்கு கல்யாணம் ஆகணும் இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சிலருக்கு இறைவனை உணர வேண்டும் என்ற பிரேயரும் இருக்கலாம். ஆக மொத்தத்துல எல்லாருமே இறைவணக்கத்துல என்ன பண்றாங்க? என்ன பண்ணி குடுத்தாங்க நமக்கு முன்னோர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ உன்னுடைய என்னென்ன தேவைன்னு நினைக்கிறையோ, அதையெல்லாம் உன்னுடைய நினைப்பின் மூலமாக கடவுளுக்கு நீ கன்வே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொன்னாங்க. அதே போல யாகங்கள் வளர்த்துறது, மந்திரங்கள் சொல்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு ஒரு யாகம் வளர்த்துறாங்கன்னு வைங்களேன், முதல்ல ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு வலிமையான ஒரு சங்கல்பம் வச்சுதான் யாகம் வளர்த்துவாங்க. ஒரு நினைப்பு இருக்கும் அந்த இடத்துல. எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு விஷயத்த முன் வச்சுட்டு, ஒரு 108 முறை மந்திரம் சொல்றது, 1008 முறை மந்திரம் சொல்றது, இப்படின்னெல்லாம் நமக்கு முன்னோர்கள் பழக்கி இருக்காங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த சிற்றறிவு பேரறிவுக்கு தன்னுடைய நினைப்பின் மூலமாக எனக்கு இந்த தேவை இருக்குதுன்னு சொல்ல வருது. இததான் கிறிஸ்தவ மதத்துல என்ன சொன்னாங்க? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொன்னாங்க. இத நம்ம பாட்டி வீட்ல நமக்கு ஈஸியா சொல்லிக் கொடுப்போம். அழுகுற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும். பசிக்குதுன்னு ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சாதான் பால் கொடுப்பாங்க. அப்ப அத வெளிப்படுத்தக்கூடிய சிம்டம்ஸ் தான் என்னதுங்க? அழுகுறது அப்படிங்கிற மாரி, அந்த சிம்டம்ஸ் தான் நினைக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அடுத்து கொஞ்சம் நான் இப்ப பக்தி மார்க்கம் சார்ந்து சொன்னேன். இப்ப அடுத்து மெய்ஞான ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, நான் 2 பேர உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒண்ணு வள்ளலார், இன்னொன்னு பாரதியார். வள்ளலார பத்தி பேசாம நம்ம சப்ஜெக்ட் பேசவே முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் சாமிஜிக்கும் வள்ளலாருக்கும் எவ்வளவு ஒரு இணைப்பு இருக்கு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு புனித ஆத்மாவான அவர் பல இடங்களில் தன்னுடைய நினைப்பை இறைவன் கிட்ட கன்வே பண்றத பாடல்கள்ல நம்ம பார்க்க முடியுது.
அருளா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அணு துணையும் சினம் காமமிவை கொல்லாமை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது இறைவன் கிட்ட தன்னுடைய விஷயத்த அவர் வெளிப்படுத்துறாரு பாருங்க. எனக்கு நான் தேவையானது சொல்றேன், நீ எனக்கு கொடு. என்ன வேணும்? ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெறு நினது புகழ் பேச வேண்டும், பொய் பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மருவு பெண் ஆசை மறக்க வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். இதெல்லாம் நினைப்புகள். அவருடைய எண்ணம், நினைப்பு இறைவனுக்கு கன்வே பண்ணி, இதெல்லாம் எனக்கு வேணும், நீ எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார். அதே போல பாரதியார். பாரதியார் கிட்ட நிறைய கவிகள் இருக்கு. நான் உங்களுக்கு சுருக்கமா 2, 3 விஷயத்த மட்டும் சொல்லி அடுத்து நம்ம குரு கிட்ட போயிடுறேன். பாரதியாருடைய நிறைய கவிகள்ல மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். அதை நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாமே அவருடைய நினைப்பை இறைவனுக்கு தான் கன்வே பண்ணியிருப்பார். அதே போல பாத்தீங்கன்னா காணி நீளம் வேண்டும், வராசக்தி காணி நீளம் வேண்டும்ன்ற கவி எடுத்தீங்கன்னாலும் சரி, விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டும் படி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடர்த்தரும் உயிர் கேட்டேன்ங்கிற கவியில எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அசைவுறு மதி கேட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெளிவா உடல் நல்லா இருக்கணும், உயிர் நல்லா இருக்கணும், மனம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்ம சாமி சங்கல்பம் எழுதியிருக்காரு பாத்தீங்களா, அதே மாதிரி தன்னுடைய நினைப்பை இறைவனுக்கு கன்வே பண்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப நம்ம குரு கிட்ட வந்தோம் அப்படின்னா, நம்ம குரு நிறைய இடத்துல இந்த விஷயத்த சொல்றாருங்க. ஆனா 2 விஷயம் நான் உங்களுக்கு உதாரணம் கொடுக்குறேன். ஒண்ணு, அவருடைய கவியில ஒரு இடத்துல என்ன எழுதுறாரு? என்னை நான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவருடைய நினைப்பு, அவர் என்ன நினைச்சாரு? என்னை நான் அறிய வேண்டும் என்று நான் நினைத்தேன், பிரேயர் பண்ணேன், கடவுள்கிட்ட கேட்டேன், என்னை நான் அறியணும், இறைவனிடம் நான் முறையிட்டேன். இறைவா என் குருவாய் வந்தாய், இறைவனே என் குருவாக வந்து என்னை உணர்த்தினார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நினைப்பு வந்ததுனாலதான் அந்த விஷயம் நடந்தது அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்க முடியுதுங்க. அதே போல 2006 ஜனவரி 1 சாமிஜி பேசின வீடியோ நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். அதுல சாமி என்ன சொல்றாரு? வேண்டாமை வேண்டும் என்ற நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வேண்டாமை என்ற ஒரு விஷயம் கூட வேண்டும் என்று எங்க கேட்கிறாருன்னு இறைவன் கிட்ட தான் கேட்கிறாரு. அந்த நிலை கூட எனக்கு வேணுங்கிற விஷயத்த கன்வே பண்றார் தன்னுடைய நினைப்பின் மூலமாக. அப்ப இப்ப நம்ம ஒரு கேள்விக்கு விடை கிளியரா பார்த்துட்டோம். முன்னோர்கள் சொன்னது, பக்தி மார்க்கம் சார்ந்தது எல்லாமே பார்த்தாச்சு. நினைக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சிற்றறிவு பேரறிவுக்கு எனக்கு இந்தந்த விஷயங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துகிற ஒரு மொழி அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னுடைய தேவைகளை பிரபஞ்ச காந்தத்திற்கு நினைப்பின் மூலமாக நான் மெசேஜ் அனுப்புறேன் அப்படின்னு மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப அடுத்து வரும். அடுத்த பகுதி என்ன அப்படின்னா, நல்ல நினைப்புகள் அதனால் பலன் பெற்றவர்கள், தீய நினைப்புகள் அதனால் துன்பம் அடைந்தவர்கள். இந்த 2ஐயும் பார்க்கும்போதுதான் அடுத்து நம்ம எப்படி நினைக்கணுங்கிறதுக்குள்ள போக முடியும். முதல்ல நானு நல்ல நினைப்புகளை பத்தி பேசுறதுக்கு குருவையே நான் ஃபர்ஸ்ட் எடுத்துறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், சாமிஜியோட நினைப்புகள் என்பது கேள்விகளாக தொடங்கியது. எப்படி தொடங்கியது? நான் உயிர் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும்னு நினைச்சார். கடவுள் என்றால் யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டும், வறுமை ஏன் வருகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பல நல்ல நினைப்புகள் தான் இன்றைக்கு ஒரு உயர்ந்த ஒரு மகான் நிலைக்கு அவரை உயர்த்தி இருக்கிறது. அப்ப சும்மா இருந்தாரு, எதையுமே அவர் நினைக்கவே இல்லை, அவர் கேட்கவே இல்லை அப்படின்னா அறிவு வளர்ச்சியடைந்து ஒரு ஞான நிலை கிடைத்திருக்குமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்றாரு. இது எப்படி தெரிஞ்சுக்கணும், அது எப்படி தெரிஞ்சுக்கணும். அப்ப நினைப்பு, இதெல்லாமே நினைப்புகள் தான். அதே போல புத்தர் மரணம் ஏன் வருகிறது, நோய் ஏன் வருகிறது, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சார். கேள்விகள் வரும்பொழுது அந்த நினைப்புகள் கேள்விகளாக எழும்பொழுது அதற்கு விடைகள் வரும்பொழுதுதான் ஒரு உயர்ந்த நிலைக்கு அவர்களை அந்த பேரறிவானது கூட்டி செல்லுது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுதுங்க. அதே போல மகாபாரதத்துல கலைவன் என்ற ஒரு கேரக்டரும் பாத்தீங்கன்னா, அவர் என்ன நினைச்சாரு? நான் துரோணாச்சாரியாரிடம் வில்வித்தை பழக வேண்டும் என்று நினைத்தார். அந்த நல்ல நினைப்பு, அவருடைய காந்த அந்த விரிவு தன்னுடைய குருநாதரிடமே நேரடியாக பழகவில்லை என்றாலும் மானசீகமாக இன்டியூஷன் மூலமாக அனைத்து வித்தைகளையும் கற்று சிறந்த வில்லாளனாக திகழ்ந்தார். அப்ப நல்ல நினைப்பு, நான் கத்துக்கணும், நான் சிறந்தவனா மாறணும், எங்க கொண்டு நிறுத்துது பாருங்க. அதே போல இன்னொருத்தரை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். பேர் சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய வரலாறு சொல்லிடுறேன். பிரான்ஸ் நாட்டுல ஒரு 5-6 வயது மிக்க ஒரு சிறுவன், தன் அப்பா வக்கீல் தொழில் செய்யக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரு முறை அப்பா மேலதிகாரி கிட்ட ரொம்ப திட்டு வாங்குறத இந்த சிறுவன் கண்கூடாக பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு
அப்பா கிட்ட கேட்டாராமா, அப்பா அப்பா அந்த அங்கிள் ஏன் உங்கள திட்டினாரு? இல்ல தங்கம், அவர் என்னுடைய மேலதிகாரி, நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால திட்டினாரு. அப்படியா? மேலதிகாரி அப்படின்னா திட்டுவாங்களோ? சரி, சரி. இவனுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. 1 வாரம் போகுது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி. மேலதிகாரி அவருடைய மேலதிகாரியிடம் திட்டு வாங்குவதை மீண்டும் இந்த சிறுவன் நேரடியாக பார்க்கிறான். அப்போ கேட்கிறான் அப்பாகிட்ட, அவங்க ஏன் திட்டுறாங்க? அவருடைய மேலதிகாரி அதனால திட்டுறாங்க. அப்ப அந்த இளம் வயதிலேயே அந்த சிறுவன் மனதில் வந்த பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரையும் அவருடைய மேலதிகாரி திட்டுவார் அப்படின்னா, எந்த திட்டுமே வாங்காம இருக்கணும்னா நான் எந்த வேலைக்கு போணும்? ஏன்னா எனக்கு திட்டு வாங்க பிடிக்கல. அப்பாகிட்ட கேட்கிறான். அப்ப அப்பா சொன்னாரு சிரிச்சுக்கிட்டே, அப்ப நீ பிரான்ஸ் நாட்டினுடைய அரசனாக தான் ஆகணும். அப்பதான் யாரும் திட்ட மாட்டாங்க. ஏன்னா அரசருக்கு மேல கடவுள் மட்டும் தான். ஆனால் நீ அரசனாக முடியாது. ஏன்னா அரசர் பரம்பரையை சார்ந்தவர்கள் மட்டுமே தான் அரசராக முடியும் என்ற வரலாறு உள்ளது. நீ ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் தங்கம். நீ வந்து அரசராக முடியாது அப்படின்ட்டாரு. ஆனா இந்த பையனுக்கு கொஞ்சம் மூட் அவுட் ஆகி ரொம்ப சோகமா இருக்கான் கொஞ்ச நாளா. அப்ப அந்த டீச்சர் கவனிக்கிறாங்க. டீச்சர் கேட்டாங்க. நீ ரொம்ப ஷார்ப்பான பையன், துருதுருன்னு இருப்ப, எப்பயுமே இன்முகத்தோட இருப்ப. என்னாச்சு கொஞ்ச நாளா டல்லா இருக்க? அப்ப இவன் எல்லாத்தையும் சொல்றான் அந்த மிஸ் கிட்ட. அப்ப அந்த மிஸ் பாத்தீங்கன்னா, இவன் கிட்ட ஒரு நல்ல விஷயத்த விதைக்கணும். ஏன் வந்து இந்த குழந்தைய வந்து நம்ம மூட் அவுட் பண்ணணும்னு சொல்லி, "நீ வந்து வருத்தப்படாத. நீ ஏன் அப்படி நினைக்கிற? அப்பா சொன்ன மாதிரி நீ ஏன் நினைக்கிற? நீ வேணா கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரேன். ட்ரை பண்ணி பாரேன். நீ வந்து வரலாற்று சாதனைகளையே முறியடித்து, அரசர் பரம்பரையை சாராத ஒருவர் அரசர் ஆனார் என்ற ஒரு பேர் எடுத்தீன்னா எப்படி இருக்கும் நெனச்சு பாரு. நீ வந்து மனித சமுதாயம் உள்ளவரை நிலைப்பாய். அதனால நீ ட்ரை பண்ணு. நீ அப்பா சொன்னத விட்டுரு" அப்படின்னு சொல்லும்போது, இந்த சிறுவனுக்கு ஒரு சின்ன விதை விதைக்கப்படுது மனசுல. அன்னைக்கு அவன் நினைக்கிறாங்க. அன்னைக்கு அவன் என்ன நினைக்கிறான் பாருங்க. 5, 6 வயது மிக்க ஒரு சிறுவன், நான் இந்த வரலாற்றை முறியடித்து பிரான்ஸ் நாட்டினுடைய அரசன் ஆவேன் என்று அவன் நினைத்த அந்த நினைப்பு, பல போராட்டங்கள், பல வருடங்களை தாண்டி, ஒரு நாள் அந்த வரலாற்று சாதனையை, யாருமே படைக்காத சாதனையை அவன் படைத்து பிரான்ஸ் நாட்டினுடைய அரசராகவும் மாறினார். அவர்தான் மாவீரர் நெப்போலியன். அப்ப அவருடைய நல்ல நினைப்பு ஒரு உயரமான இடத்திற்கு, நான் வந்து யார்கிட்டயும் திட்டு வாங்காத ஒரு வேலைக்கு போணும் என்ற ஒரு நல்ல நினைப்பு, ஒரு உயர்ந்த இடத்திற்கு அவரை கூட்டிச் சென்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனாலதான் காந்தியடிகள் ஒரு இடத்துல எழுதுவாரு, மனிதனை முழுமையான மனிதனாக்குவது அவனுடைய எண்ணங்களே. அவன் என்ன எண்ணுகிறானோ அது போலவே ஆகிறான் அப்படின்னு சொல்றார். சரி. இப்ப நான் உங்களுக்கு தனிநபர் வாழ்க்கையை பத்தி சொன்னேன். அடுத்து கொஞ்சம் சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயம் சொல்றேன். இப்பல்லாம் நம்ம நிறைய ஃபிளைட் எல்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா? இப்ப இத கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா, முற்காலங்கள்ல ராமாயண மகாபாரதத்துல எல்லாம் இந்த புஷ்பக விமானம் அப்படின்னு ஒரு கற்பனை விஷயங்கள பத்தி பேசும்போது, எழுதும்போது, ஊர்கள்ல சத்சங்கத்துல எல்லாம் இத பத்தி கதையா சொல்லும் போதெல்லாம் நெறைய பேர் என்ன நெனைச்சிருப்பாங்க, என்ன நினைப்பு மனதுக்குள் வந்திருக்கும் அப்படின்னா, இப்ப வந்து ராவணன் வந்தாரு, சீதையை கடத்தினாரு, புஷ்பக விமானத்துல பறந்து போனாரு அப்படின்னு அப்படியே அவங்க மனசுல கற்பனையா பண்ணி பார்த்திருப்பாங்க. சரி இதெல்லாம் உண்மையா நடந்தா எப்படி இருக்கும்? இப்படி எல்லாம் பறந்து போனா எவ்வளவு ஜாலியா இருக்கும். இப்படி பல பேர் போட்ட நினைப்புகள், அந்த நினைப்புகள் தான் இன்றைக்கு சமுதாய மாற்றமாக உருவாறி விமானம் வரைக்கும் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. அப்ப தனி மனிதனுடைய நினைப்பு என்பது அவனையும் உயரத்திற்கு கொண்டு செல்லும், அவனை சார்ந்த சமுதாயத்தையும் உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை நாம் பார்க்க முடியுதுங்க. அப்படியே கொஞ்சம் நம்ம ஆப்போசிட்டா பார்த்தோம் அப்படின்னா, இதே போலதான் பல தவறான நினைப்புகள் தனி மனிதனுக்கும் சிக்கலை கொடுத்து, சமுதாயத்துக்கும் சிக்கலை கொடுக்கும். இதுக்கு நான் முதல்ல தனி மனிதனுக்கான விஷயங்கள சொல்லிடுறேன். பொதுவாகவே நமக்கு அழகான ஒரு கதையிலே முடிச்சுட்டாங்க. கற்பக விருட்சம் என்ற மரத்தின் கதைய பத்தி சொல்லி. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் அத திருப்பி ஃபுல்லா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அந்த மரத்துக்கடியில உட்கார்ந்து கேட்டதெல்லாம் கிடைக்கும். அவர் நல்லத நினைச்சுக்கிட்டே இருந்தாரு, கேட்டுச்சு. கரடி வந்துரும்னு நினைச்சாரு, புலி வந்துரும்னு நினைச்சாரு, சிங்கம் வந்துரும்னு நினைச்சாரு, வந்துச்சு, கடிச்சுச்சுங்கிற மாதிரி தான் வானத்தில் இருந்து அசரீரி அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் என்று பிளஸ் பண்ணுது. உன்னுடைய நினைப்பு நல்லதாக இருந்தால் அப்படியே ஆகட்டும் என்றும், தீயதாக இருந்தால் அப்படியே ஆகட்டும் என்றும் பிளஸ் பண்ணும்னு சொல்லிக் குடுத்தாங்க. இப்போ இந்த மந்திரவாதிகள், பிறருக்கு தீங்கு செய்யக்கூடிய நினைப்புகள் நினைக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், அவர்களுடைய வரலாறு எப்படி இருக்கும்? அவர்களுடைய நினைப்பு எப்பயுமே தப்பாவே இருக்கும். மத்தவங்க கெட்டு போகணும்னே தவறான மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால, அவர்களுடைய வரலாறை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, அவரும் சரி, அவருடைய சந்ததியை சேர்ந்தவங்களும் சரி, ஒரு நீண்ட ஆயுளோட, நல்ல மகிழ்ச்சியோட வாழ்ந்தாங்களா அப்படின்னா நிச்சயமா இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள தான் நம்ம பார்க்க முடியுமே. அதே போல சமீப காலங்கள்ல பெண்களுக்கு வரக்கூடிய இந்த கர்ப்பப்பட்டி கட்டிகள், கேன்சர்கள் இதெல்லாம் வருவதற்கான காரணம் கூட என்ன சொல்றாங்க? நெறைய பெண்கள் வந்து பீரியட் டைம்னாலே பிடிக்கிறது இல்ல. பீரியட் டைம்ல வெளிய போக முடியல, ஃப்ரீயா இருக்க முடியல. ச்சே இதெல்லாம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? ஆண்கள்லாம் பாரு எவ்ளோ ஜாலியா இருக்காங்க.
நானா பிறந்த இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல நான் பெண்ணா பிறந்ததுனால தானேன்னு நினைக்கிறதுனால தான் அந்த கர்ப்பப்பை சார்ந்த சிக்கல்கள் வருதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி தவறான நினைப்புகள் எனக்கு சிக்கலை கொடுத்து என் சந்ததிக்குமே சிக்கலை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உதாரணம் இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு அழகான ஒரு கள்ளிச்செடி ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அந்த கள்ளிச்செடிக்கு அதை பிடிக்கல. என்ன காரணம்னா அது ரொம்ப முள்ளு முள்ளா இருக்கும், ரொம்ப அருவருப்பா இருக்கும். நம்ம முள்ளா இருக்கிறதுனாலதான் நம்மளை யாருக்குமே பிடிக்கலன்னு அது ஃபீல் பண்ணுது. அப்ப ஒரு முறை கடவுள்கிட்ட நினைக்குது, கேக்குது. என்ன கேக்குதுன்னா, எனக்கு இந்த உடல் அமைப்பு பிடிக்கல. என்ன வந்து நீங்க கொஞ்ச நாள் கண்ணாடியா மாத்துங்களேன் ப்ளீஸ் எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு கேக்குது. அப்ப கடவுள் என்ன பண்ணிட்டாரு, ஓகே நீ நாளையில இருந்து கண்ணாடியா மாறுவ அப்படின்னு ஒரு வரம் குடுக்குறாரு. அடுத்த நாள் இது எந்திரிச்சு பாக்குது. ரொம்ப அழகான ஒரு கண்ணாடியா இருக்கு உடம்பு ஃபுல்லா. இது ரொம்ப என்ஜாய் பண்ணி சூப்பரா இருக்கேன் நானு. இப்பதான் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப ஷைனிங்கா இருக்கேன் அப்படின்னு நினைக்குது. நெறைய மனிதர்கள் அந்த பக்கம் கிராஸ் ஆகி போகும்போது பார்த்து, பார்த்து நின்னு, நின்னு ரசிக்கிறாங்க. இது அப்படியே காலர தூக்கி விட்டு ஜம்முன்னு சூப்பரா ஃபீல் பண்ணுது. கொஞ்ச நேரத்துல பெரிய சூறாவளி காத்து. அந்த காத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த கண்ணாடி ஆடுது, அசையுது, உடையுது, விரிசல் விடுது. வலி தாங்க முடியல. அச்சச்சோ! இந்த மாரி காத்தெல்லாம் வந்தா இது சரிப்பட்டு வராது போல. எனக்கு இது ரொம்ப துன்பமா இருக்கு. கடவுளே எனக்கு இது பிடிக்கல. நீங்க என்ன தங்கமா மாத்துங்க. மக்களுக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வந்து விலை விக்குது. என்ன ரொம்ப மதிப்பாங்க. அதனால தங்கமா மாத்துங்க அப்படிங்குது. கடவுள் அதையும் ஓகே சொல்ட்டாரு. அடுத்த நாள் இந்த களி செடி தங்கமா மாறி நிக்குது. ஒரே சந்தோஷம். ஜாலியா இருக்கு. ரொம்ப மினுமினுன்னு மின்னிட்டு இருக்கிறோமே அப்படின்ட்டு. இப்ப அந்த பக்கம் அந்த வழிப்போக்கர்கள்லாம் இத கொஞ்சம் கவனிக்கிறாங்க. ஓ! இது தங்கம் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆளாளுக்கு எல்லாரும் உடைச்சு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பவும் வந்து இது ரொம்ப ஃபீல் பண்ணி வலி தாங்க முடியாம, ஓஹோ! இதுவும் தப்பான நினைப்பா போச்சே! இது கூட வந்து துன்பமா இருக்கு. அப்ப கடவுள்கிட்ட மீண்டும் கேக்குது. எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் சரிப்பட்டு வரல. எனக்கு வந்து இந்த முள் இருக்கிறது மட்டும் தான் பிடிக்கல. அதனால என்ன வந்து முள் இல்லாம மாத்திடுங்க. எனக்கு அது ஓகே. முள் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கல. முள் இல்லாத களிச்செடியா மாத்திருங்க அப்படிங்குது. கடவுள் அதுக்கும் ஓகே சொல்லிட்டாரு. அடுத்த நாள் முள் இல்லாத களிச்செடியா இருக்கு. இப்ப அடுத்த நாள் என்ன நடந்திருக்கும்? நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த பக்கம் ஒரு ஆடு, மாடெல்லாம் முள் இருந்ததுனால இத கடிக்காம இருந்துச்சு. முள் இல்லாம இருக்கனால டக்கு டக்குன்னு எல்லாம் வந்து கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுருச்சு. அப்பதான் அதுக்கு தெரியுது, இக்கரைக்கு அக்கரை பச்சைங்கிற மாரி, நான் இப்படி ஆயணும்னு நெனைக்கிறது, அப்படி ஆயணும்னு நெனைக்கிறது, பங்களா இருக்கிறது ஒருத்தர பார்த்தா அந்த மாரி கட்டணும்னு நெனைக்கிறது, ஆடி கார் வச்சிருக்கிற ஒருத்தர பார்த்தா அந்த மாரி வாங்கணும். இந்த மாரி ஒண்ணொண்ணும் நினைப்புகள் மாற, மாற, மாற எல்லாமே தனக்கு துன்பம் கொடுக்குது அப்படிங்கிறது அது வாழ்க்கை பாடமா கத்துட்டு, அடுத்த நாள் கடவுள்கிட்ட எனக்கு பழையபடி என்ன மாத்திருங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம்ன்னு கேட்டுச்சாம். அப்ப இதுலருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, தவறான நினைப்புகள் என்பது வாழ்க்கையில் பல நேரங்களில் தனி மனிதனுக்கு துன்பத்தை கொடுத்து, சமுதாயத்துக்கும் துன்பத்தை கொடுக்கும். இதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் குடுக்குறேன். இப்ப நாம அணுகுண்டெல்லாம் பயன்படுத்துறோம். நான் எப்படி முதல்ல புஷ்பக விமானம் சொன்னனோ, அதே போல தான். இந்த அணுகுண்டெல்லாம் நேரடியா வந்ததா அப்படின்னா இல்ல. இதுக்கும் வந்து சமுதாயத்தினுடைய பல பேர் நினைப்புகள் தான் காரணமா இருந்திருக்கு. இது வந்து 1986ல தினமணில டாக்டர் போஸ்கி அப்படிங்கிறவர் எப்படி எழுதுறாருன்னா, முற்காலங்களில் பிரம்மாஸ்திரம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி, அதை பல பேர் நினைத்து, பிரம்மாஸ்திரம்னு ஒண்ணு இருந்துச்சு. அதை போட்டா நெறைய பேர் செத்து போயிருவாங்க, அழிஞ்சு போயிருவாங்க. இதையெல்லாம் பல பேர் நெனச்சு இந்த காந்தத்தில் போட்ட பதிவுகள் தான் தற்பொழுது அணுகுண்டுகளாக தயாரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு எழுதுறாரு. அப்ப பல பேருடைய தவறான நினைப்புகள் சமுதாயத்திற்கும் சிக்கலை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனாலதான் மகரிஷி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை எடுத்து நமக்கு சொல்லி விளக்கம் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? அவருடைய வாழ்க்கையில 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி அவருக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கடன் அதிகமா இருக்கு. அப்ப அவர் என்ன பிரேயர் பண்றாரு? என்ன நினைச்சாரு அப்படின்னா, என் கடன் தீர வேண்டும், என் கடன் தீர வேண்டும், என் கடன் தீர வேண்டும்னு மட்டும் நினைச்சாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவருக்கு கடன் தீர்ந்துச்சு. எப்படி தீர்ந்துச்சு? எல்லா சொத்துமே வித்து கையில ரூ. 5 தான் இருக்கு. கையில 1 பைசா கிடையாது. எல்லாமே வித்து தான் கடன் தீர்ந்துச்சு. அப்ப அவர் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்றாருன்னா, நான் வைத்த நினைப்பு வந்து சரியா வைக்கல. நான் என்ன பண்ணிட்டேன், கடன் தீரணும்னு மட்டும் தான் நெனச்சேன். அப்ப அந்த தவறான நினைப்பு தான் வந்து கடன் தீர்ந்துருச்சு. அத தவறான நினைப்புன்னு சொல்ல முடியாது. வார்த்தைகள காயின் பண்ண தெரியாம நான் வந்து கடன் தீரணும்னு மட்டும் நெனச்சதனால கடன் தீர்ந்துருச்சு. ஆனா சொத்த வித்து தீர்ந்துடுச்சு. அப்ப இதற்கு மேல் எப்படி நினைக்க வேண்டும் என்று அவர் பழகியதை நமக்கு வாழ்க்கை அனுபவமா என்ன குடுத்திருக்கிறாருங்க? அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன். நம்மள நினைக்க சொல்றாரு. அருட்காப்பு எடுத்துக்கோங்க, மழை வாழ்த்து எடுத்துக்கோங்க, உலக நல வாழ்த்து எடுத்துக்கோங்க, உலக நல வேட்பு எடுத்துக்கோங்க. எல்லாமே பிளான் பண்ணி நமக்கு பக்காவா குடுத்துட்டாரு. ஓகேங்களா? சரி. இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு பகுதி என்ன கவர் பண்ணியிருக்கேன். நல்ல நினைப்புகளால் வெற்றியும், தீய நினைப்புகளால் தோல்வியும் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இப்ப அடுத்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன? நீங்களும் மனசுல கேட்டுக்கலாம். குருகிட்டயும் நம்ம கேட்கலாம். இப்ப குருகிட்ட நம்ம என்ன கேட்கிறோம்னா, குருவே நீங்க இப்ப நினைங்கன்னு சொல்றீங்க ஓகே.
ஆனா நாங்க எப்படி நினைக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. அதுதான் முக்கியம். இந்த தலைப்புலே முக்கியமான இடம் இந்த பகுதி தான். இத நல்லா கூர்ந்து கவனிங்க. ஒரு நோட் இருந்தா கூட கண்டிப்பா பென் எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல தவறு செய்யும் பொழுதுதான் வாழ்க்கையே பல திருப்பு முனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிடும். எப்படி நினைக்க வேண்டும்? மந்திரமாவே இருந்தாலும் தப்பா சொன்னா பலன் தப்பா தான் வரும். சரியா சொன்னா தான் பலன் சரியா வரும். நினைக்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எத வேணாலும் நினைச்சுட்டு எனக்கு பலன் சரியா வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உதாரணம் 2, 3 குடுக்குறேன். கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆகணும். எப்படி நினைக்கணும்? ஒரு பருவ வயசு வந்துருச்சு. எப்படி நினைக்கணும்? எப்படி பிரேயர் பண்ணணும்? ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்? எனக்கான ஆத்மாவை இறைவன் எது எனக்கு ஏத்த ஆத்மான்னு இறைவன் செலக்ட் பண்ணியிருப்பான். அந்த ஆத்மாவோடு என்னுடைய வாழ்க்கை தொடங்கும் பொழுது அதற்கு நான் தகுதியான ஆத்மாவாக இருப்பேன். அந்த வாழ்க்கை எனக்கு சிறப்பானதாக இருக்கணும். அந்த ஆத்மா எங்க இருக்குதுன்னு எனக்கு இறைவன் சீக்கிரம் காமிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் மட்டும் தான் இருக்க வேண்டுமே தவிர, இவ்ளோ ஹைட்ல இருக்கணும், இவ்ளோ வெயிட்ல இருக்கணும், இந்த கலர்ல இருக்கணும், இவ்ளோ சம்பளம் வாங்கணும், இத்தனை மாசத்துக்குள்ள எனக்கு கல்யாணம் ஆகணும்னு இப்படி ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுதான் தவறான நினைவு. பொதுவா தான் சாமிஜி சொல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள்னு தான் சொன்னாரே தவிர இத்தனை வருஷம் 100 வயசு நான் வாழணும்னு சொல்லல. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. பொதுவான விஷயங்களை நான் இறைவனுடைய பேரறிவுக்கு அவன் பிளான் பண்ணி ரெடியா இருக்கிறான். நான் மெசேஜை கன்வே பண்ணும்போது ஸ்கேல் பண்ணிட்டேன் அப்படின்னா அது கண்டிப்பாக தடமாறி போயிடும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கொடுக்குறேன். ஒரு +2 படிக்கிற ஒரு பொண்ணு கையில சினிமா நடிகர் விஜயோட போட்டோ வச்சுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உண்மை நிகழ்ச்சி இப்ப நான் சொல்றது. அப்ப அவளுடைய அக்கா பொண்ணு 1.5 வயசுல கேக்குது, சித்தி சித்தி கையில இருக்க போட்டோ யாருது அப்படின்னு கேக்குது. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, இதான் உன் சித்தப்பா அப்படின்னு அது காதுல போய் சொன்னாலும். +2 படிக்கிற பொண்ணு 17, 18 வயசு மிக்க ஒரு பொண்ணு சினிமா நடிகர் விஜய்ங்கிறவர் ஒரு 45 வயசுக்கு மேலான ஒரு நபர். அப்பா ஸ்தானம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆண் மகனை சினிமாவை பார்த்து அந்த மோகத்தில் கணவனாக பாவனை செய்யறா. இவளை போறதான் கணவன் மைண்ட்ல செட் பண்ணிட்டான்னா இவளுடைய நினைப்பு தவறா மாறும்போது நாளைக்கு வரக்கூடிய கணவன் நிச்சயமாக இவளுடைய 100% விஷயத்துல ஒரு 50 தான் கவர் ஆகும் போது அது வாழ்க்கையின் முரண்பாடாக மாறி போய் இன்னைக்கு 3வது நாளே டைவர்ஸ், 5வது நாளே டைவர்ஸ்னா காரணம் என்னன்னா நினைப்புக்கும் நடப்புக்கும் தவறு போகும். அதை தான் சாமிஜி ஸ்கேல் பிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஓகே. மாத வருமானம் ஒரு 50,000 உடைய ஒரு நபர், பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாதவர் குறிப்பிட்டு ஒரு டேட் பிக்ஸ் பண்றாரு. 15 நாளுக்குள்ள நான் ஆடி கார் வாங்குவேன் அப்படின்னு சொல்றாருன்னு வைங்களேன். ஒரு மாசத்துக்குள்ள நான் 1 கோடியில பங்களா கட்டுவேன்னு சொல்றாருன்னு வைங்களேன். இந்த மாதிரியான விஷயங்களைத்தான் சாமிஜி தவிர்க்க சொல்லி அதுக்கு பிளான் பண்ணி நமக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறாரு. இப்ப நான் உங்களுக்கு 4 பாயிண்ட் சொல்ல போறேன். பாயிண்ட் நம்பர் 1, உங்களுடைய நினைப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாரு நல்லா கவனிங்க. தேவையா அப்படின்றத முதல்ல பாத்துக்கணும். நல்லா ஆராய்ச்சி பண்ணிக்கணும். இது கண்டிப்பா எனக்கு தேவையா? இப்ப ஒரு கார் வாங்கணும். இப்ப என் ஃபேமிலிக்கு இது கண்டிப்பா தேவையா? ஆமா தேவை. அளவு என்ன சைஸ் நான் வாங்க முடியும்? என் பொருளாதாரத்துக்கு 4 பேர் உட்கார மாதிரி வாங்கலாமா? 7 பேர் உட்கார மாதிரி வாங்கலாமா? 10 பேர் உட்கார மாதிரி வாங்கலாமா? அளவு. தன்மை என்ன கம்பெனி என்னால வாங்க முடியும்? மாருதி வாங்கலாமா? இல்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஆடி கார் வாங்கலாமா? என்ன என்னால வாங்க முடியும்? காலம் எவ்வளவு நாளுக்குள் என்னால வாங்க முடியும்? தேவை, அளவு, தன்மை காலத்துக்குட்பட்டதாக இருக்கிறதா? ஃபர்ஸ்ட் நீங்க முதல் கேள்வி கேட்டு டிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் என்ன சொல்லணும்னா, இந்த நினைப்பை நான் நினைத்தால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் வருமா இன்பம் வருமான்னு பார்க்கணும். செகண்ட் பாயிண்ட் இது உங்களுக்கு டிக் ஆகணும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவேர்னஸ். வார்த்தைகளை காயின் பண்ணும்போது விழிப்போடு காயின் பண்ணணும். ஏன்னா இரண்யகசிபுவே என்ன பண்ணிட்டாருன்னா வார்த்தைகளை காயின் பண்ணும்போது பகல்ல சாவு வரக்கூடாது, நைட்ல சாவு வரக்கூடாது, வீட்டுக்குள்ள சாவு வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியில சாவு வரக்கூடாது, மனிதனால் சாவு வரக்கூடாது, மிருகத்தால சாவு வரக்கூடாதுன்னு சொல்லி வார்த்தைகளை காயின் பண்ணும்போது தவறா காயின் பண்ணதுனாலதான் அவருக்கு சிக்கல் வந்தது. அப்ப என்னன்னா விழிப்புணர்வுடன் வேண்ட வேண்டும். நினைப்பு, அதாவது நீங்க ஒரு விஷயத்த நினைச்சிட்டீங்க அப்படின்னா காயின் பண்ணும்போது சரியா காயின் பண்ணுங்க. சாமிஜி வரலாறுல நான் உதாரணம் கொடுத்துட்டேன். வார்த்தைகளை கரெக்டா காயின் பண்ணுங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்க இந்த 3 விஷயத்தையும், அதாவது தேவை, அளவு, தன்மை, காலம், 2 ஒழுக்க பண்பாடு இதெல்லாம் ஓகே பண்ணி நீங்க வார்த்தைகளை காயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல ஸ்ட்ராங்கா நிக்கணும். தினமும் ஒன்ன மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. தினமும் ஒன்ன மாத்தக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு மாருதி வாங்கணும்னு நினைக்கிறது, நாளைக்கு ஆடி கார் வாங்கணும்னு நினைக்கிறதுன்னு தினமும் ஒன்ன மாத்தக்கூடாது. ஓகேங்களா? இந்த 4ஐயும் திருப்பி சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தேவை, அளவு, தன்மை, காலம் கரெக்டா பொருந்துதா பாருங்க. ஒழுக்கம் என்ற ஃபார்முலாக்குள்ள வருதான்னு பாருங்க.
காயின் பண்ணும்போது வார்த்தைகளை நினைக்கிறது ரொம்ப முக்கியங்க. வார்த்தை முன்னுக்கு பின் முரணா போட்டுறக்கூடாது. காயின் பண்ணிக்கோங்க. கரெக்டா காயின் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து அவேர்னஸ், விளைவறிந்த விழிப்பு. 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு சேஞ்ச் பண்ணாதீங்க. நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுல ஸ்ட்ராங்கா நில்லுங்க. இந்த 4ஐயும் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா, இததான் சாமிஜி ஒரு கவியில என்ன எழுதுறாருன்னா, விளைவறிந்து முறையோடு அளவாய் கொள்ளும் விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்பி அப்படின்னு சொல்றாரு. விளைவறிந்து முறையோடு அளவாய் கொள்ளும் விருப்பமே, அளவாய் கொள்ளக்கூடிய அந்த நினைப்புகள் தான் வாழ்வை வளமாக்கும் சிற்பி அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு பகுதியை கவர் பண்ணியிருக்கேன். இதை திருப்பி ஒரு முறை சொல்றேன், நல்லா கவனிங்க. நினைக்கிறது அப்படிங்கிறது ஓகே. ஆனா எப்படி நினைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதை எப்படி நினைக்கணும்னு சாமிஜி நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அதை நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்ப அடுத்த பகுதி என்ன போக போறோம் அப்படின்னா, ஓகே, நாங்க நல்லா பிளான் பண்ணி துரியதவம் பண்ணி இந்த 4 விஷயத்தையும் பர்ஃபெக்டா வார்த்தைகள் எல்லாம் காயின் பண்ணி நினைச்சிட்டோன்னே வைங்களேன். இப்ப என் சைடு நான் கிளியர் ஆயிட்டேன். இது எப்படி நடக்கும்? இப்ப நம்ம குரு கிட்ட கேள்வி கேட்கிறோம். ஓகே சாமி, நீங்க சொல்லிட்டீங்க, நாங்க அதை நினைச்சிட்டோம். ஓகே, இது எப்படி நடக்கும்னு எங்களுக்கு சொல்லுங்களேன். அப்பதானே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சாமியே சொல்லியிருக்காரு, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு சொல்றாரு. நீ வந்து நினைசாமி நடக்கும் அப்படின்னு சொல்லாம அதற்கான விளக்கமும் கொடுக்குறாரு பாத்தீங்களா? அந்த இடத்துலதான் நம்ம குரு உயர்ந்து நிக்கிறார். இப்ப அதற்கான விளக்கம் என்ன? இப்ப அந்த பகுதிக்குள்ள நம்ம போக போறோம். இப்ப நீங்க ஒரு விஷயத்த மைண்ட்ல நினைச்சு வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ, எதை நீங்க இந்த 4 விஷயத்திலையும் பொருத்தி பார்த்துட்டீங்களோ அதை நினைச்சு வச்சுக்கோங்க. இப்ப அது எப்படி நடக்கும் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் சயின்ஸா பார்க்கலாம். இந்த இடத்துலதான் சாமிஜி நமக்கு காந்தத்தை பத்தி அறிமுகப்படுத்துறாரு, அலை தத்துவத்தை பத்தி விளக்குறாரு. பொதுவா இன்னைக்கு நமக்கு மனவளக்கலை அன்பர்கள் எல்லாருமே நீங்க நிறைய ஸ்பீச் எல்லாம் கேட்டிருப்பீங்க. காந்தம் அப்படிங்கறத நீங்க வந்து பல முறை எல்லா பேராசிரியரும் சொல்லி விளக்கி இருப்பாங்க. இப்ப நான் உங்களுக்கு காந்தம்னா என்ன அப்படின்னு எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறது இல்ல. நேரா சப்ஜெக்டுக்குள்ள போயிடுறேன். நமக்குள் காந்தம் இருக்கு, நமக்கு வெளியில் காந்தம் இருக்கு. இது வந்து ஜீவகாந்தம், அது வான்காந்தம், அவ்வளவுதான். இப்ப அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜீவகாந்தம் நமது எல்லையை தாண்டி விரிகிறது. இந்த விரிவுக்கு பெயர் தான் நம்ம ஆறான்னு ஆங்கிலத்திலும் தமிழ்ல ஒளிவட்டம் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய எல்லை என்பது நம்ம காந்த திணிவை பொறுத்தது. பல அடிகள் விரியும், இல்ல சுருங்கும். எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பயிற்சி முறைகளை பொறுத்துதான். இப்ப அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காந்தம் என்ற ஒளிவட்டம் என்னுடைய குவாலிட்டி, என்னுடைய குணம், என்னுடைய தன்மைகளை தான் பிரதிபலிக்கும். நான் வந்து எதை அதிகமா நினைச்சு 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 என் காந்தம் பதிவை ஏற்படுத்துகிறேனோ, இந்த காந்தம் விரிவடையும் போது அந்த பதிவை தான் அது வெளியே கொண்டு போகும். நல்லா கவனிங்க. இப்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல போறேன். நீங்க உங்க மனதில், மனம்னா என்ன? ஜீவகாந்தம் தான். உங்க மனதில் நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு எங்க போய் உட்காருது அப்படின்னா காந்தத்துலதான் உட்காருது. அப்ப அந்த காந்தம் எங்கெல்லாம் மோதுதோ, விரியுதோ, அங்கெல்லாம் அந்த விஷயம் என்ன ஆயிட்டே இருக்குங்க, கன்வே ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். வெளிநாடுகள்ல பாலிகிராப் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட். ஒரு நீதிமன்றத்தில் குற்றவாளி உண்மையை அதிகம் பேசுகிறாரா, பொய் பேசுகிறாரா என்று காந்தத்தின் மூலமாகவே தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷினை ஒரு சயின்டிஸ்ட் அவருடைய ஓய்வு காலங்கள்ல அவர் வீட்டுல வளர செடியோட பேசுவதற்கு பயன்படுத்தினாராம். எப்படி பயன்படுத்துவார்னா, ஒரு செடி அதனுடைய காந்தத்தில் எனக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு பதிவானா உடனே தண்ணி ஊத்துவார். ஒரு செடி எனக்கு வெயில் கம்மியா இருக்குன்னு பதிவானா வெயில தூக்கி வைப்பார். இப்படி ஓய்வு காலத்தை என்ஜாய் பண்ணி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு விஞ்ஞானி. அவருடைய ஆராய்ச்சி கூடத்துக்கு இவருடைய கனடா நாட்டை சேர்ந்த பழைய நண்பர் ஒருத்தர் இவரை பார்க்க வர்றாரு. அந்த நபர் உள்ள வந்த உடனே இந்த மிஷின்ல என்ன பதிவாகுதுன்னா, எல்லா செடியும் மயங்கி போச்சுன்னு பதிவாகுது. அப்ப எல்லா செடியும் ஏன் மயங்கி போகணும்னு இவர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வந்த நபர் கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே கேட்கிறாரு, நீ இப்ப என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு. அப்ப அந்த வந்த நண்பர் சொன்னாராம், நான் கொஞ்ச நாளா மூலிகை செடிகளை பறித்து எரித்து சாம்பலாக்கி மருந்து தயாரிக்கிற வேலை செய்கிறேன்னு சொன்னாராம். உடனே இவர் சிரிச்சார். ஏன் சிரிச்சிருப்பார் நமக்கே தெரியும். அவர் என்ன வேலை பண்றாரோ அது அவர் காந்தத்துல பதியுது. அந்த காந்தம் அறைக்குள் வந்தவுடன் மோதுது. செடிகள் மீது பட்டவுடன் அந்த செடிகள், இந்த நபர் நம்மையும் பறிச்சு மருந்து தயாரிச்சுட்டா என்ன பண்றது, நம்ம செத்து போயிருவோமேன்னு சொல்லி இவர் பறிக்காம இருக்கிறதுக்காக மயங்கி போன மாதிரி நடிச்சதாம். எவ்வளவு ஒரு பிளான் பாருங்க. ஓரறிவு ஜீவன் காந்தத்தினுடைய தன்மையை ஃபீல் பண்ணுது. இததான் நமக்கு சாமிஜி வந்து காந்த தத்துவம் என்ற தலைப்புல பல்வேறு கோணங்கள்ல விளக்குறாரு. இப்ப நான் உங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல வரேங்கிறத சொல்லிடுறேன் நேரடியா டக்குன்னு. ஜீவகாந்தம் இது என்னுடைய நினைப்புகளை தாங்கிய ஒரு களம். ஓகேங்களா? இதோட இருங்க. இப்ப அடுத்து நம்மளை சுத்தி என்ன இருக்குது? வான்காந்தம். இந்த பிரபஞ்ச காந்தத்திடம் நான் என் ஜீவகாந்தத்தின் மூலமாக என்னுடைய நினைப்பை தெரிவிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
இப்ப எனக்கு இது வேணும்னு நான் நினைச்சு என் ஜீவகாந்தத்துல பதிய வச்சு இதை அனுப்பி வான்காந்தத்துல நான் மோத வைக்கிறேன். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த வான்காந்தம் இந்த ஜீவகாந்தத்தை ரிசீவ் பண்ணி இந்த நினைப்பை எடுத்துக்கணும். அது ஃபர்ஸ்ட். அதாவது மோதுதல், ஊடுருவுதல், சிதறுதல், பிரதிபலித்தல், இரண்டிற்கும் இடையே ஊடாடுதல். இதை நமக்கு வாழ்த்தும் பயனுன்ற தலைப்புல தெளிவா விளக்கியிருக்காங்க. இப்ப அதைதான் நான் உங்களுக்கு இங்க கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல சொல்றேன், கவனிங்க. இது அங்க மோதணும், மோதன உடனே அது இதை ரிசீவ் பண்ணணும், அதாவது உள்ள ஊடுருவி இது உள்ள போகணும். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, அந்த பிரபஞ்ச காந்தம் என்னுடைய நினைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை செயலாக மாற்றுவதற்கு சூழ்நிலையை உருவாகும். இதுதான் தேர்ட் பாயிண்ட். இப்போ காட்டுல போய் தவம் பண்ணாங்க, கடவுள் வந்தாரு, என்ன வேணும்னு கேட்டாரு, உடனே கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். கேட்ட உடனே சின்ன பிள்ளையா இருக்கும்போது வேணா அது ஓகே. பெருசானா என்ன யோசிப்போம்? உடனே கடவுள் வந்துட்டாரா? கிடையாது. காட்டுக்கு போனாங்க, நிறைய பயிற்சி பண்ணாங்க, உடலை வருத்திக்கிட்டாங்க, மனதை வருத்திக்கிட்டாங்க, எல்லா இன்பத்தையும் இழந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா உணவு எல்லாமே ரொம்ப கட்டுப்பாடா சாப்பிட்டாங்க. காலங்கத்தால எழுந்திருச்சிடணும், இதா பண்ணணும், அதா பண்ணணும், இதானா பிராக்டிஸையும் தாண்டி சுத்திரும் குத்து வளரும், அது கூட தெரியாம தவம் பண்ணணும். புயல் அடிக்கும், மழை அடிக்கும், ரம்பை ஊர்வசி எல்லாம் டான்ஸ் ஆடினாங்க ஒரு சில முனிவர்களுக்கு முன்னாடி எல்லாம் சொல்றாங்க. இத்தனை டிஸ்டர்பன்ஸையும் தாண்டி நின்னவங்களுக்கு தான் கடவுள் என்ன பண்ணுவாராமா? போனா போது, பாவம் இவன் இவ்வளவு கஷ்டப்படுறானே, நம்ம போய் முன்னாடி நிப்போம் அப்படின்ட்டு வருவாராமா. அதுக்கப்புறம் தான் நம்ம கேட்க முடியும். அதுக்கப்புறம் தான் கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இங்க என்ன சொன்னாங்கன்னா, நினைச்சது நடக்கணுங்கிறது ஈஸியான விஷயம் அல்ல. இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். 1, என்னுடைய நினைப்பு சரியானதாக இருக்க வேண்டும், அதை நான் ஜீவகாந்தத்தில் பதிவு செய்ய வேண்டும். 2, இது வான்காந்தத்தில் மோதி உள்ள ஊடுருவ வேண்டும். 3, வான்காந்தம் இதை வாங்கி இது தகுதியானதான் பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணணுங்க? சூழ்நிலையை உருவாக்கணும். இப்படிதான் என்னுடைய நினைப்புகள் செயலாக மாறும். ஓகேங்களா? இந்த பகுதி உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த முக்கியமான பகுதிக்குள்ள போக போறோம். ஓகே, இப்ப இந்த 3 விஷயமும் நடக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அதாவது என் காந்தம் அங்க போய் மோதி ஊடுருவறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அது ரிசீவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? செயலா மாத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதை நம்ம குரு கிட்ட கேட்போம் வாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? சாமி இந்த 3 விஷயத்துக்கும் என்னென்ன ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஒரே சப்ஜெக்டா சாமி இதுல சொல்லல, பல பகுதிகள்ல அங்கங்க பேசியிருக்காரு. நான் உங்களுக்கு அதையெல்லாம் கோர்வையாக பாயிண்ட்ஸா கொடுக்க போறேன். இப்பயும் திருப்பி நமக்கு நோட் பென் கண்டிப்பா தேவைப்படும். எல்லாருமே கண்டிப்பா இப்ப நான் ஒரு 12 பாயிண்ட் சொல்ல போறேன். இந்த 12 பாயிண்டையும் நல்லா நோட் பண்ணிட்டு இதை ரெகுலர் பிராக்டிஸா பண்ணும்போது மட்டும்தான் இந்த தலைப்பு முழுமையான வெற்றி பெறும். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜீவகாந்தத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எதை போடுறீங்களோ அதை அதிகப்படியான எண்ணிக்கையில் போட வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். அதாவது ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு, ஒரு நாள் தவம் பண்ணிட்டு, ஒரு நாள் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பண்ணிட்டு, அன்னைக்கு மட்டும் நான் நல்லா இறைவனை உணர்ந்துடணும், நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும், எனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பத்தாது. பல முறை மந்திரங்களையே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடவை 2 தடவை எல்லாம் சொல்லல, 108 1008ன்னு வச்சாங்க எண்ணிக்கை. என்ன காரணம் அப்படின்னா, சயின்ஸை புரிஞ்சுக்கோங்க. எதுவுமே சாமி தலைப்புல சயின்ஸா உள்ள ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வாழ்க்கை பாடமா மாறி போகும். லைஃப் லாங் உங்களை விட்டு அது விலகவே விலகாது. இப்ப என்ன தத்துவம் இதுல அடங்கி இருக்கு அப்படின்னா, உங்க ஜீவகாந்தத்துல நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு 1000 முறை 2000 முறை அதிகமா நினைச்சு போட்டுட்டீங்கன்னா, இது வான்காந்தத்துக்கிட்ட மோதும் போது இதோட தாக்கம் அதிகமா அங்க ஏற்படும். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னாதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன உதாரணம் கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு டீ சாப்பிடுறீங்க. டீய வாயில வைக்கிறீங்க. கற்பனை பண்ணிட்டே இருங்க. டீய வாயில வைக்கிறீங்க. வாயில வச்சு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வாய் குடிச்ச உடனே அந்த டீல எது தூக்கலா இருக்கோ அதுதானே உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்ப சக்கரை அதிகமா போட்டாங்கன்னு வைங்களேன், சக்கரை தானே ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகுது. இப்ப அதுல டிகேஷன் இருக்கு, பால் இருக்கு, ஆனா உங்களுக்கு அது ஃபீல் ஆகுமா? ஆகாது. இதே கொஞ்சம் டிகேஷன் தூக்கலா போச்சு, சக்கரை கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? முகத்தை சுழிச்சு ஐயோ கொஞ்சம் கசக்குதே அப்படிங்கிறீங்க. ஆனா அதுல இனிப்பு இருக்கு. ஆனா ஏன் எனக்கு இனிப்பு ஃபீல் ஆகல? அது மைனாரிட்டி, இது மெஜாரிட்டி. புரியுதுங்களா? எங்குமே மெஜாரிட்டி தான் வின் பண்ண முடியும். மைனாரிட்டி இருந்தாலுமே அதுக்கு பவர் கம்மி. பவர் இல்லாததுனால அது வேலை பண்ண முடியாது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க தத்துவத்தை. உங்க ஜீவகாந்தத்துல உங்களுடைய நினைப்பு பல முறை இருக்க வேண்டும். ஏன் நம்ம நினைச்சதெல்லாம் இத்தனை வருஷமா நடக்கல அப்படின்னா, இப்ப நான் வர்ற பாயிண்ட்ல எல்லாத்துலயுமே நீங்க வீக்கா இருப்பீங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. நம்ம நிறைய தெரியாம தப்பு பண்ணிருக்கோம். பல முறை நினைக்க வேண்டும். பல முறை, எவ்வளவு நேரம், ஒரு நாளைக்கு எத்தனை டைம் கிடைக்குதோ அத்தனை டைம் நினைச்சுக்கிட்டே இருக்கும்.
இதுக்கு நான் உங்களுக்கு 2, 3 உதாரணம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு இறைவனை உணரணும்ன்ற நினைப்பு இருந்துச்சு. ஆனா சரியான குரு கிடைக்கல. அப்ப அவரு ரொம்ப பிராக்டிஸ் பண்றாரு. அதுல நிறைய பிராக்டிஸ்ல 2 பிராக்டிஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். 1 தன்னை ராதையாகவும், 2 தன்னை அனுமனாகவும் பாவித்த ஒரு நிகழ்வு. அவர் என்ன பண்றாருன்னா, இறைவனை உணர்வதற்கு அவருக்கு எந்த வழியுமே கிடைக்கல. கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாராம், தன்னை ராதைய போல மேக்கப் பண்ணிட்டு, பொம்பள மாரியே நடந்து, பொம்பள மாரியே பேசி, ராதை கிருஷ்ணனோடு கொண்ட காதலை போல அந்த இறைவனுக்கு அலங்காரம் பண்ணிட்டு, கொஞ்சிக்கிட்டு, அது கூட விளையாடிக்கிட்டு, இப்படியெல்லாம் இருந்தா தனக்கு இறை உணர்வு கிடைச்சிரும் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணாராம். கொஞ்ச நாள் என்ன பண்ணாராம், அனுமனுக்கு ராமன் மீது இருந்த அன்பை போல தன்னை பாவித்து, தன்னை அனுமனாக குரங்கு மாரி இங்க தாவுறது, அங்க தாவுறது, இப்படியெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாராம். இந்த பிராக்டிஸ்ல அவருக்கு என்ன நிஜத்துல அனுபவபூர்வமா உணர்ந்தாரு அப்படின்னா, தன்னை கொஞ்ச நாள் ராதையாக பாவித்த பொழுது பெண்களுக்கே உரிய மாதவிலக்கு வந்ததை போலவும், அனுமனாக பாவித்த போது குரங்கை போன்ற வால் வளர்ந்ததை போன்றவும் நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றார். அப்ப எதை நீ அதிகமாக நினைக்கிறாயோ அதை சார்ந்து உன்னுடைய உடல், உன்னுடைய மனம், உன்னுடைய குணம் எல்லாமே மாறுது அப்படிங்கிறதான் சாமி நமக்கு என்ன சொன்னாருங்க? எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தாலும் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும்னு சொன்னார். இந்த உதாரணம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. செகண்ட், சார்லஸ் டார்வினோட வரலாறு எடுத்தீங்கன்னாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆரம்பத்துல அழகா இருந்த ஒரு ஆண்மகன் இந்த ரிசர்ச்க்கு அப்புறம், எந்த ரிசர்ச் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் சொல்லி முடிச்சிட்டார். அப்படியே குரங்கை போல மாறி இருந்தார். பாக்குறவங்க எல்லாம் கேலி செய்யக்கூடிய அளவுக்கு குரங்கை போல் மாறி இருந்தார். அப்ப அதை பத்தி ஒரு PhD மாணவன் என்ன ஆர்டிகல் எழுதுறாருன்னா, குரங்கோடு பல நாள் வாழ்ந்து குரங்கையே அதிகமாக நினைத்ததனால் இவர் உருவம் குரங்கை போல் மாறியது அப்படின்னு எழுதுறாரு. அப்ப உன்னுடைய நினைப்பு காந்தத்தில் அதிகம் பதிய 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 அதுவாகவே நீ மாறுகிறாய். இததான் அரிஸ்டாட்டில் என்ன சொல்லுவாரு, நாம் எதை மீண்டும் மீண்டும் நினைக்கிறோமோ செய்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? இப்ப நீங்க எதை நீங்க அதிகமா நினைக்கிறீங்களோ அதை என்ன பண்றீங்க, புறமனதுல இருந்து நடுமனதுக்கு கொண்டு போய் நடுமனதுல இருந்து ஆழ் மனசுல கொண்டு உட்கார வச்சிடுறீங்க. இப்போ செல்போன் நம்பரே எடுத்துக்கோங்களேன். வீட்டுக்கார் நம்பரு, ஒய்ஃப் நம்பரு, அப்பா நம்பரு, அம்மா நம்பர்லாம் நம்ம எழுதி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு நல்ல மனப்பாடமா கனவுல தட்டி எழுப்பணும்னு டக்குன்னு சொல்லிடும். காரணம் என்னன்னா, அதை பல தடவை நினைச்சதுனால அது ஆழ் மனசுல போய் உட்காந்துருக்கு, அது டக்குன்னு கலையாது. புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை கவர் பண்ணிடுறேன். இதையே நம்ம ரொம்ப நேரம் பேசினா இன்னும் நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை முடிச்சிடறேன். திருப்பி இன்னொரு முறை சொல்லிடுறேன். நீங்க எதை செலக்ட் பண்ணீங்களோ, நான் 4 டிப்ஸ் கொடுத்தேன். அதை கரெக்டா பண்ணி செலக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா, அதை நீங்க அதிகப்படியான எண்ணிக்கையில் நினைக்க வேண்டும். எண்ணிக்கையை குறைச்சிடக்கூடாது. பல தடவை நினைங்க. அப்பதான் அந்த காந்தம் திணிவடையும். திணிவு அடையும் போது மேகம், எல்லா மேகமும் மழையா பெய்யறது இல்லை, திணிவு அடையக்கூடிய மேகம் தான் மழையா பெய்யுது. அப்படி திணிவழை அப்படியே முத்தர ஸ்டேஜுக்கு வரணும், அந்த பக்குவ நிலைக்கு வரணும். அப்பதான் அது டக்குன்னு வான்காந்தத்திட்ட இருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 2, இதுதாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது நிறைய பேர் இது தெரியாது, பாவம் தெரியாமலே பல வருஷம் வீணா போயிடுவாங்க வாழ்க்கை. என்னன்னா, ஒரு 100 முறைன்னு வச்சுக்கோங்களேன், தோராயமா 80 முறையோ 90 முறையோ என்ன பண்ணுவாங்கன்னா, இது நினைக்கிறது நடக்கணும், நான் நினைச்சது நடக்கணும், நடக்கும் 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 நடக்கும்னு இருப்பாங்க. ஆனா ஒரு 10 முறை அவங்களுக்கே தெரியாம கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா, எனக்கு ஒண்ணும் நம்பிக்கை இல்லை, இது நடக்கிற மாதிரி தெரியல, டவுட்டா தான் இருக்கு, இது ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியலன்னு தப்பா நினைச்சிருவாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் பாயிண்ட்னா, நீங்க எது நினைச்சீங்களோ அது நடக்கணும்னு பலமுறை நினைக்கிறீங்க. ஆனா அது நடக்காது அப்படின்னு நீங்க ஒரு முறை நினைச்சீங்கன்னா கூட, அது 99 முறை நடக்கும்னு நினைச்சிட்டு, ஒரு முறை இது எங்க நடக்க போகுதுன்னு நினைச்சீங்கன்னா கூட கண்டிப்பாக காலதாமதமாகும். உங்க தலைமுறையில நடக்காம அடுத்த தலைமுறைக்கே கூட போகும். காரணம், பிரபஞ்ச காந்தத்தில், வான்காந்தத்தில் நெகட்டிவ் அதிகமா இருக்கு. இப்போ இன்றைய சமுதாய சூழ்நிலையில பாசிட்டிவ் கம்மியா இருக்கு. நீங்க கேட்கலாம், நான் 99 முறை நடக்கணும்னு தானே நினைச்சேன், 5 முறை தானே நடக்காதுன்னு நினைச்சேன்ட்டு. அப்ப நெகட்டிவ் அதிகமா இருக்கிறதுனால நெகட்டிவ் சீக்கிரமா உங்களுக்கு மூவ் ஆகும், பாசிட்டிவ் கொஞ்சம் டிலே ஆகும். அதனால தயவு செய்து நீங்க நெகட்டிவ் எண்ணிக்கை கம்மி தானே, தெரியாம தானே நினைச்சேன் அப்படின்னு தயவு செய்து இது நடக்கவா போகுதுன்னு ஒரு முறை கூட நினைச்சிடாதீங்க. ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து பின்வாங்கவே கூடாது. இது எங்க நடக்க போகுதுன்னு நீங்க நினைக்கவே கூடாது. அப்ப உங்களுடைய பல நினைப்புகள் ஏன் நடக்கலன்னு இந்த பாயிண்ட்டும் ஒரு காரணமா இருக்கும். நீங்களே பாருங்க, நீங்க கண்டிப்பா பலமுறை எங்கேயாவது இது எங்க நடக்கும்னு நினைச்சிருப்பீங்க. அதனாலதான் அது டிலே ஆகுது. அப்படி எதனா நினைச்சிருந்தீங்கன்னா அதை இன்னையோட விட்டுருங்க, இதுக்கு மேல அந்த தப்பு பண்ணாது. ஓகேங்களா? அடுத்து பாயிண்ட் நம்பர் 3.
இப்போ இத வந்து ஒரு சிலருக்கு ஒரு சின்ன குழந்தைங்க மாரி ஒரு ஆசையா இருக்கும் பாருங்களேன். ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டேன் அப்டின்னா, அத 10 பேர்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணணும் அப்டின்னு ஒரு ஆவலா துடிப்பாங்க. அது மாரியான நம்மள மாரி கேஸுங்களுக்கோ என்னமோ நம்ம முன்னோர்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா, "நீ வேண்டியத வெளியில சொல்லக்கூடாது. வேண்டுனத வெளிய சொன்னேன்னா நடக்காது" அப்டின்னு ஒரு பாயிண்ட் சொல்லி விட்டாங்க. என் பாட்டி சொல்லும்போதெல்லாம் நான் சிரிப்பேன். "இது என்ன வெறி இதா? பாட்டி ஏதோ சும்மா மூட நம்பிக்கையில சொல்லுது" அப்டின்ட்டு. சாமி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அதுலயும் ஒரு சயன்ஸ் இருக்கு. என்ன சயன்ஸ் இருக்குன்னா, நீங்க நெனச்சத மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது, கொஞ்சம் பாசிட்டிவானவர்களாக, நம் மீது அக்கறை உள்ளவர்களாக பார்த்து நீங்க ஷேர் பண்ணணும். அப்படி இல்ல, நீங்க ஷேர் பண்ணலைன்னா 2 விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்? 1 அவங்க உங்கள டீகிரேட் பண்ணி, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, இதெல்லாம் நடக்காது, இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ தெரியாம முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கிறன்னு அவங்க ஒரு பாயிண்ட்ட தூக்கலா பேசுனாங்கன்னா, உடனே என் மனசு ஆமா போல அப்படின்னு நெனச்சிருச்சுன்னா, நான் அத விட்டுருவேன். இது ஒரு பாயிண்ட். செகண்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்கள் சப்போஸ் என் முன்னாடி நல்லா பேசிட்டு, பின்னாடி போய் எனக்கு நெகட்டிவான விஷயங்கள, இது வந்து இவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன போட்டாங்கன்னா, சப்போஸ் என்னுடைய காந்த களம் வீக்கா இருந்துச்சு அப்படின்னா, அது எனக்குள்ள ஊடுருவி என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால தான் முன்னோர்கள் "கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு" ஒரு வரி சொன்னாங்க. இதுல என்ன சொல்ல வந்தாங்கன்னா, பிறருடைய தீய எண்ணங்கள் என் மீது மோதும் பொழுது, நான் வீக்கான பெர்சனா இருந்தா, அது நிச்சயமா எனக்குள்ள ஊடுருவும். என்னுடைய காந்தம் வந்து 6 ஸ்ட்ராங் ஆலினா எனக்குள்ள ஊடுருவும். அப்படி ஊடுருவி என்ன டிஸ்டர்ப் பண்ணும். அதனால ஒரு நல்ல விஷயம் நடக்கிற வரைக்கும், நம்ம மேல அக்கறை உடையவர்கள், நமக்கு நல்லாவே தெரியுது, நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியுதுன்னா, அவங்க கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. அதனால தான் ஔவையார் சொல்றாங்க, "தீயாரை காண்பதும் தீதே, திருவுற்ற தீயார் சொல் கேட்பதும் தீயே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீதே." இப்போ இன்றைய சமுதாயத்த பத்தி நான் சொல்ல வேண்டியதே இல்ல. நம்ம எல்லாரும் சமுதாயத்துக்குள்ளயே தான் பார்த்துட்டு இருக்கிறோம்னு வைங்களேன். ஒருத்தர் நல்லா சாதாரணமான ஒரு ஃபேமிலில இருந்து திடீர்னு பெரிய ஆள் ஆயிட்டாருன்னு வைங்களேன். அவர பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? "இவன பத்தி எனக்கு தெரியாதா? இவன் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியாதா? 5 வருஷத்துக்கு முன்னாடி டீ குடிக்க கூட காசு இல்லாம இருந்தான். நான் தான் காசு குடுத்தேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் பேசுவாங்க. இதே கொஞ்சம் ஒருத்தர் தாழ்ந்து போயிட்டாரு, நல்லா இருந்தவரு தாழ்ந்து போயிட்டாரு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அப்பவே நெனச்சேன், இவன் ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருந்தான். ஆடுற ஆட்டத்துக்கு இவனுக்கு ஒரு நாள் விழும் அப்படின்னு நெனச்சேன். அதான் இப்படி இருக்கான் அப்படிம்பாங்க. அதனால தான் சொன்னாங்க, "தூற்றுவார் தோற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், எல்லாம் பரந்தாமனுக்கே. உலை வாய மூடலாம், ஊர் வாய மூட முடியாதுன்னு" சொன்னாங்க. அப்ப என்னன்னா, என்னுடைய விஷயம் என்பது என்னுடைய ஆராய்ச்சிக்குட்பட்டு, என்னுடைய அறிவுக்குட்பட்டு நான் செலக்ட் பண்ண ஒரு விஷயம். அது மத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. மத்தவங்க சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நான் ஸ்ட்ராங்கா நிக்கணும். நான் ஸ்டெபனா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அலெக்சாண்டர் இந்த தப்பு பண்ணியிருக்காரு. அவர் வரலாறுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது. அவருடைய குரு வந்து அரிஸ்டாட்டில். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அலெக்சாண்டருடைய வரலாறுல அவங்க அப்பாவும், அம்மாவும் வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவர்கள். அதனால வந்து இவருக்கு முறையான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. இவர் வந்து ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லி, இவர ஒரு அரசரா ஏத்துக்கிறதுக்கு நெறைய பேர் யோசிச்சாங்க. ஏன்னா அப்பா ஒரு இனம், அம்மா ஒரு இனம்ங்கிறதுனால. அப்ப இவரு ரொம்ப மூட் அவுட் ஆயி, அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு அரண்மனைய விட்டு வெளிய வந்துர்றாரு அம்மாவ கூட்டிட்டு. அதுக்கப்புறம் தான் அரிஸ்டாட்டில சந்திக்கிறாரு. நெறைய போதனைகள்லாம் கிடைக்குது. அப்ப அரிஸ்டாட்டில் வந்து இவருக்கு சொல்றாரு, "வா நீ வந்து பொறுப்பு எடுத்துக்கோ" அப்படிங்கும்போது, "இல்ல எனக்கு விருப்பம் இல்ல. என்ன வந்து நெறைய பேருக்கு பிடிக்கல. என்னுடைய நினைப்பு வந்து நடக்கிறதுக்கு நெறைய பேர் தடையா இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அப்ப அரிஸ்டாட்டில் இவருக்கு ஒரு பாடம் சொல்லி தர நெனச்சாராம். அப்ப இவரு என்ன பண்றாரு, அலெக்சாண்டர கூட்டிட்டு ஒரு பெரிய விருந்து நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப கேட்டாரு அரிஸ்டாட்டில் கேட்டாரு, "இன்னைய உணவில் எது வந்து சிறப்பான உணவு?" அப்ப அந்த விருந்த ஏற்பாடு பண்ணவங்க ஒரு உணவு கொண்டு வந்து கையில குடுக்குறாங்க. கையில குடுத்துட்டு சொல்றாங்க, "இந்த உணவு வந்து இன்னைக்கு சிறப்பான உணவு. இது வந்து பல பேர் இன்னைக்கு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இத நாங்க இன்னைக்கு தான் அறிமுகப்படுத்தி இருக்கோம். இது அத்திப்பழத்தால் செய்யப்பட்ட உணவு. நீங்க ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும்" அப்படிங்கிறாங்க. அப்ப அரிஸ்டாட்டில் சாப்பிடுறாரு, சூப்பரா இருக்கு. அலெக்சாண்டர் சாப்பிடுறாரு, அவருக்கும் ரொம்ப புடிச்சு போச்சு. 2 பேருமே ரொம்ப ரசிச்சு சாப்பிடுறாங்க. இப்போ அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர பார்த்து சொல்றாரு, "இந்த உணவை இந்த சபையில இருக்க எல்லாருக்கும் நீ கொண்டு ஷேர் பண்ணு. ஷேர் பண்ணிட்டு உடனே வரக்கூடாது. அவங்க என்ன கருத்து சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வரணும்" அப்டின்னாராம். இப்போ அலெக்சாண்டர் அத எடுத்துட்டு எல்லார்கிட்டயும் போறாரு. ஒவ்வொருத்தரும் வாங்கி சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க, "சூப்பரா இருக்கு" அப்டிங்கிறாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, "ஒண்ணுமே இல்ல இதுல வேஸ்ட்" அப்டிங்கிறாங்க. ஒரு சிலர், "ஐயோ! எனக்கு வாந்தி வருது" அப்டிங்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு திருப்பி அரிஸ்டாட்டில் வந்துட்டார். அரிஸ்டாட்டில் கிட்ட அலெக்சாண்டர் வரார். என்ன சொன்னாங்க? எல்லாரும் இப்டி சொன்னாங்க. அப்ப அரிஸ்டாட்டில் கேட்கிறாரு, "உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா வந்து இத்தன பேர் நல்லா இல்லன்னு சொல்றாங்களே!" அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் குடுக்குறாரு. என்ன விளக்கம் குடுத்திருப்பாருன்னு நமக்கே தெரியும். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நான் நினைக்கிற ஒரு விஷயம், நான் ஆராய்ச்சி பண்ணி செலக்ட் பண்ண ஒரு விஷயம், எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, நான் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கும் அது பிடிக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம சாமிஜி குடுத்த தத்துவப்படி இப்ப உங்களுடைய நினைப்புக்கு உங்க குடும்ப உறுப்பினர்களே தடையா இருக்காங்க. உங்க மனைவி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, கணவன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நீங்க வாழ்த்தும் பயணம் தலைப்ப உள்ள கொண்டு வந்து வாழ்த்தின் மூலம் சக்சஸ் பெறலாம்.
ஆனா கண்டிப்பா வீட்டுக்கு ஓகே. ஆனா மத்தவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, ஃபிரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் இத ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இது பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் தவறான ஒரு விஷயம். அது நம்மள வந்து கீழ இறக்கி விட்டுரும். அதனால தயவு செய்து நான் ஆராய்ச்சி பண்ணி செலக்ட் பண்ண ஒரு நினைப்பு, என் ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கு நான் கன்வே பண்ணி அவங்கள ஒத்துக்க வைக்கணும். அதே நேரங்களில் வெளியில ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. இது உங்களுக்கு டிகிரேட் பண்ணாம பார்த்துக்கோங்க. இதுதான் பாயிண்ட் நம்பர் 3. அடுத்து நான் உங்களுக்கு சொல்லப் போற பாயிண்ட் வந்து பாயிண்ட் நம்பர் 4 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்த வான்காந்தம் ஜீவகாந்தத்திடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த சோல் வந்து ஏற்கனவே தான் பெற்ற சமுதாயத்திடம் இருந்தும், குடும்பத்தில் இருந்தும் பெற்ற விஷயங்களுக்கு நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சோலா இருக்கிறதோ, அதுதான் மீண்டும் பெறுவதற்கு தகுதியான ஒரு சோல். இன்னொரு முறை சொல்ல நல்லா கவனிங்க. எந்த ஆத்மா ஏற்கனவே நான் வாங்கினதுக்கெல்லாம் நன்றி, நன்றி, நன்றி இறைவா எனக்கு கோடான கோடி விஷயத்த குடுத்த ரொம்ப, ரொம்ப நன்றி, நன்றின்னு சொல்லுதோ, அந்த ஆன்மாவுக்கு மீண்டும் வான்காந்தம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். காரணம் என்னன்னா, நான் எடுக்கிற ஒரு விஷயத்த இந்த சமுதாயத்துல இருந்தோ, என்னுடைய உறவுகளில் இருந்தோ எடுக்கிற ஒரு விஷயத்த, எனக்கு இத்தன பேர் குடுக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு நன்றிய வெளிப்படுத்துற ஆன்மா வந்து தூய்மையான ஆத்மா. அப்ப அந்த தூய்மை அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கும்போது வான்காந்தத்துக்குள்ள ஊடுருவுறது ரொம்ப ஈஸி. அப்ப நீங்க முடிந்த அளவு நான் என்ன உங்களுக்கு டிப்ஸ் குடுக்குறேன்னா, நீங்க கண்கூடா ஒருத்தர்கிட்ட பலன் பெற்றீங்க அப்படின்னா, நீங்க தேங்க்ஸ் சொல்லிடுவீங்க. அது பிரச்சனை இல்ல. அது நம்ம ரெகுலரா பழகியிருப்போம். ஆனா பல பிறவிகளாக நம்ம எடுத்த இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு எவ்வளவு எடுத்திருக்கும்னு தெரியாது. குழந்தையிலேருந்து எவ்வளவு எடுத்திருக்கும்னு தெரியாது. அதனால முடிந்த அளவு ஒரு நாளைக்கு 1 நிமிடம் சாமிஜியே நமக்கு கைப்பிடி உணவை எடுத்தாலே, அந்த உணவு நமக்கு வந்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொல்லிக் குடுத்துருக்காரு இல்லைங்களா? அந்த மாரி ஒரு 1/2 நிமிஷமோ, 1/4 நிமிஷமோ டைம் ஒதுக்கி, இத்தனை பிறவிகளாக எனக்கு எவ்ளோ பேர் நன்மை செய்திருக்காங்க. அத்தன பேருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி, அத ஒரு பிரேயரா நீங்க பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, நம்ம ஆன்மா 1 மடங்கு தூய்மையாகும். இந்த தூய்மை வான்காந்தத்துக்குள் ஊடுருவது ரொம்ப 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 ஈஸியான ஒரு பாயிண்டா இருக்கும். அதனால நன்றி உணர்வ சாமிஜி கர்ம யோகத்துல சேர்த்ததன் காரணமே இதுதாங்க. இது சோலினுடைய தரத்தை ஒரு படி உயர்த்தி காட்டும். அதாவது அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு இது வந்து சயின்ஸா தான் இப்ப நான் சொல்றேன். உங்களுக்கு அந்த ஆறா வந்து அந்த தெளிவு, அந்த பொலிவு வரும். நீங்க நன்றி உணர்வோடு வாழக்கூடிய ஒரு நபரா இருந்தீங்கன்னா, நீங்க ஒருத்தர்கிட்ட பேச வேண்டியதே இல்ல. உங்கள பார்த்தாலே அந்த ஒரு மதிப்பு வந்து மத்தவங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். இத நீங்க ரெகுலர் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 5. 5ல என்ன சொல்ல போறேன்னா, இந்த ஜீவகாந்தம் வான்காந்தத்துக்குள்ள உள்ள ஊடுருவுவதற்கு இது வந்து அடிக்கடி ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள், தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி நெறைய பண்ணி, நாம் பல பிறவிகளாக கொண்டு வந்த அந்த நெகட்டிவ வந்து மைனாரிட்டி பண்ணிட்டு, பாசிட்டிவ வந்து மெஜாரிட்டி பண்ணணும். பத்திரகிரியார் ஒரு இடத்துல எழுதுவாரு, "அன்னம் புனலை வகுத்து அமிர்தத்தை உண்பதைப் போல் எண்ணெய் வகுத்துண்ணை காண்பது எக்காலம்" அப்படின்னு சொல்லுவார். அன்னம் வந்து தண்ணியும் பாலையும் விளக்குற மாரி, நம் காந்தத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவையும் பாசிட்டிவையும் பிரிச்சு, பாசிட்டிவ இன்கிரீஸ் பண்ணி நெகட்டிவ மைனஸ் பண்றதுக்கு நெறைய பிராக்டிஸ் வாரத்துல 5, 6 நாளாவது கண்டிப்பாக ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பண்ணி, நீங்க அந்த காந்தத்த தூய்மைப்படுத்தணும். இது கூடவே சேர்த்து இன்னொரு பாயிண்ட் சொல்லிட்டு, நான் இந்த 2க்கும் சேர்த்து ஒரு பாயிண்ட் சொல்றேன் கவனிங்க. பாயிண்ட் நம்பர் 6 என்னன்னா, நீங்க ரெகுலராக தவம் காலை, மாலை செய்து காந்தத்தை திணிவுபடுத்தணும். செய்க தவம் நன்னெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம்னு பாரதியார் சொல்லியிருப்பாரு. இதையத்தான் திருவள்ளுவர் வேண்டியாக எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும்னு சொல்லியிருப்பார். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த 2 பாயிண்ட்டையும் சேர்த்து சொல்ற கொஞ்சம் கவனிங்க. 1 ஆறாவ விரிவுபடுத்தணும். இன்னொன்னு ஆறாவ தூய்மைப்படுத்தணும். ஆறாவ விரிவுபடுத்துறதுக்கும், தூய்மைப்படுத்துவதற்கும் தவம் பிளஸ் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. இத நீங்க ரெகுலர் பிராக்டிஸ் பண்ணும்போது, அந்த ஆறா வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். வலிமையாகும். வலிமையாகும் பொழுது, நீங்க இந்த மத்த நெகட்டிவ உள்ள ஊடுருவதையும் தடுக்க முடியும். உங்க விஷயம் வான்காந்தத்துக்குள்ள போய் மோதி உள்ள ஊடுருவதற்கும் இது ஈஸியா இருக்கும். இப்போ ஃபேன் இருக்கு. ஃபேன 1ல வச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? 5ல வச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? 1ல வச்சீங்கன்னா காத்து மெதுவா தான் மோதும். 5ல வச்சீங்கன்னா வேகமா மோதும். இப்ப 1ல வைக்கிறதுக்கும், 5ல வைக்கிறதுக்கும் தான் வித்தியாசம். பயிற்சி பண்றதுக்கும், பண்ணாம இருக்கிறதுக்கும். அப்ப நீங்க நல்ல பயிற்சி பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, உங்க நினைப்ப தூக்கிக்கிட்டு இந்த ஜீவகாந்தம் வேகமா உள்ள வான்காந்தத்துல மோதி ஊடுருவும். டக்குன்னு ஊடுருவி உள்ள போகும். ஓகேங்களா? அடுத்து பாயிண்ட் நம்பர் 7 என்ன அப்படின்னா, நீங்க எதை நினைச்சீங்களோ, அதை சார்ந்த அறிவ நீங்க வளர்த்துக்கணும். இப்ப நீங்க ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வரணும்னு உங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்குதுன்னு வைங்களேன். சும்மா டெய்லி எனக்கு ப்ரமோஷன் வரணும், எனக்கு ப்ரமோஷன் வரணும், எனக்கு ப்ரமோஷன் வரணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அதுக்கு என்னுடைய குவாலிஃபிகேஷன எப்படி டெவலப் பண்ணலாம்? அது சார்ந்த அறிவு எப்படி வளர்த்துக்கலாம்? எத படிக்கலாம்? எத கேட்கலாம்? இப்படி நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா தான்,
சாமிஜி சொன்ன துல்லிய சமதள சீர்மை தத்துவத்தின்படி உங்க நினைப்புக்கு தகுதியான ஆத்மாவா இது மாறிடுச்சு அப்படின்னா இயற்கை அப்படியே நகர்த்தி கொண்டு அங்க உட்கார வச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. சாமி ஒரு இடத்துல எழுதுறாரு இல்லைங்களா, இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா சீவன்களும் எடுத்தாலும் காய்கள் பீத்தெறிவான் பெயர்த்து இடமாற்றி அருள்வான் பிழை என்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் இப்பேருலகில். அந்த பாடல்ல நீங்க அந்த பாடலை வெவ்வேறு கோணத்துல கேட்டிருப்பீங்க. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க சோல் தகுதியான சோலா மாறி போச்சு, அதுக்கான திறமை போச்சு, நீங்க நினைச்சதுக்கான திறமை உங்களுக்குள்ள இருக்குதுன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், கரெக்டா காய் நகர்த்தி அங்க போய் உட்கார வைக்கணும். ஏன்னா அவன் பேரறிவாளன், பிரம்மாண்ட நாயகன், அவனுடைய பிளானிங் பக்காவா இருக்குங்க. நம்ம போடுற பிளான்லாம் வேற. அதனால தயவு செய்து அதை சார்ந்த நாலேஜ வளர்த்து நீங்க டெவலப் பண்ணணும். செகண்ட் விஷயம் என்ன, இதைக்கு நான் உங்களுக்கு ஒரு 2 டிப்ஸா பிரிச்சு சொல்ல போறேன். ஒண்ணு, நீங்க டெவலப் பண்றீங்க. இதுதான் ஔவையார் என்ன சொல்றாங்க, நீரறவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறி. அதாவது ஒரு நீர் இருக்கு ஒரு குளத்துல அப்படின்னா, தாமரையோ அல்லியோ மலருதுன்னா அந்த நீரினுடைய அளவு தான் அது இருக்கும். எவ்வளவு உயரம் நீர் இருக்கோ அவ்வளவு தூரம் இருக்கும். அது குறைய குறைய குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி நம்முடைய அறிவு படிக்க 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 டெவலப் ஆயிட்டே இருக்கும். நமக்கு இதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. முசோலினியோடைய வாழ்க்கை, பகவத்சிங் வாழ்க்கை, அண்ணாவோட வாழ்க்கை, சாக்ரட்டிஸ் நிறைய இருக்கு. இதை நீங்க பல ஸ்பீச்ல அங்கங்க கேட்டிருப்பீங்க. முசோலினி பத்தி நம்ம நிறைய நெகட்டிவா தான் பார்த்திருப்போம். இப்ப நான் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா ஒரு விஷயம் சொல்றேன். இது நம்ம மேக்சிமம் கேட்காத ஒரு விஷயமா இருக்கும். முசோலினிக்கு ஒரு போர்ல 32 குண்டு அவர் மேல எய்யப்படுது. 32 குண்டு அவர் உடம்புக்குள்ள இருக்கு. அந்த 32 குண்டையும் வெளியே எடுக்கணும். உயிரோட இருக்கிறார். அப்பயும் உயிரோட இருக்கிறார். அப்ப நர்ஸ் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் மயக்க மருந்து போடணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அப்போ முசோலினி சொல்றாரு, எனக்கு மயக்க மருந்தெல்லாம் வேண்டாம்னு சொல்லி ஒரு புக்கு பேரை சொல்லி அந்த புக்கை கொண்டு வாங்க. நான் புக்கை படிச்சுட்டே இருக்க, நீங்க குண்டை எடுத்துடலாம் அப்படிங்கிறாரு. அந்த 32 குண்டையும் அவர் ஒரு புக்கை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவங்க எடுக்கிறாங்கங்க. மயக்க மருந்தே போடாம. இதுல எவ்வளவு பெரிய ஆழம் இருக்குது அப்படின்னு நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. இதுதான் நாலேஜ். எவ்வளவு ஒரு வெறி ஒரு மனிதனுக்கு படிப்பின் மீது இருந்தால், அந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தின் மீது இருந்தால், வலி கூட அவனுக்கு தெரியாம படிச்சிருப்பான். இத்தனைக்கும் அவன் பெரிய தவயோகி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர்கிட்ட நிறைய நெகட்டிவ் தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட மனிதனே மனதை ஒரு நிலைப்படுத்தி ஒரு இடத்துல அப்படி புக்கு படிக்கிறாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு பாருங்க. டெவலப் பண்ணணும், நிறைய டெவலப் பண்ணணும். 1/2 hour ஒதுக்குங்க. சாமிஜி புக்கோ, சாமிஜியோட ஸ்பீச்சோ ஏதோ ஒண்ணு உள்ள போய் தேடணும், நல்லா தேடணும். அப்படி இல்லைன்னா அறிவில் உள்ளவர்களை கனவிலும் நினைவிலும் நினைக்கவாவது செய்யணும்னு சொல்றாங்க. ஔவையார் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு எதுவுமே வழி இல்லை, உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா, இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அதனினும் இனிது அறிவினார் சேர்தல் அதனினும் இனிது அறிவுள்ளவரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே. அதாவது உனக்கு படிக்கவும் முடியாது, உனக்கு டைம் இல்லை, நீ நினைக்கிற கேட்க முடியாது, எனக்கு அது வாய்ப்பு இல்லை நினைக்கிற அப்படின்னா, நல்ல புத்திசாலிகளை நீ நினைக்கவாவது செய்யி. அவங்களுடைய புத்தி எப்படி ஏக்கலைமனுக்கு வந்துச்சோ அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. நான் தான் அம்மா சொன்னேன். ஓகேங்களா? பாயிண்ட் நம்பர் 7 இன்னும் ஒரு முறை சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். நேரம் ஆகுது. இப்ப என்ன பாயிண்ட் உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தயவு செய்து நாலேஜை டெவலப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நாலேஜ் பர்சனை நம்ம குருநாதரை போன்ற மகான்கள் அடிக்கடி நினைக்கவாவது செய்யுங்க. பாயிண்ட் நம்பர் 8 என்ன அப்படின்னா, ரெகுலர் கடமைகளை மிஸ் பண்ண கூடாது. கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் ஒன்றினால் ஒன்று. எந்த ஆன்மா கடமையை சரியாக செய்கிறதோ அந்த ஆன்மா நினைச்சது பாருங்க டக்கு டக்குன்னு நடக்கும். நீங்க வேணா பாருங்க, லைஃப்ல நீங்க கண் கூட பார்க்கலாம். உங்க ஃபேமிலியில உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே பார்க்கலாம். சாமிஜி போன்ற மகான்கள் எல்லாம் நினைக்கிறது ஏன் டக்குன்னு நடக்குது அப்படின்னா, இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு கேரக்டர் இதெல்லாமே ஒவ்வொரு பகுதி இதெல்லாம் கூட்ட 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 தான் காந்தத்தின் தரம் உயரும். ஒரே படியில டக்குன்னு மேல போயிருமானா கிடையாது. கடமையை சரியா செய்யறவங்களுக்கு நிச்சயம் அந்த தரமானது தானாகவே உயரும். அதனால தயவு செய்து எங்கேயுமே மிஸ் பண்ணாம பர்ஃபெக்டா செய்திருங்க. ஏன்னா சாமி எழுதும் போதே எழுதிட்டார், கடமையை கட்டாயம் செய்யணும்னு சொல்லிட்டார். ஓகேங்களா? பாயிண்ட் நம்பர் 9, பயப்படாதீங்க. நீங்க நினைச்சதை சமுதாயத்துல எப்படி நான் மூவ் பண்றது, இது நடக்கிறதுக்கு இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ, தயவு செய்து பயப்படாதீங்க. ஒரு நாய் குளத்துல தண்ணி குடிக்க போகுது. ஃபர்ஸ்ட் டே குளத்தை எட்டி பாக்குது. நாய் மாதிரியே ஒரு முகம் தெரிஞ்ச உடனே அது வேறொரு ஜீவன் நினைச்சிட்டு பயந்து ஓடி வந்துருக்கு. 2வது நாள் போது பயந்து ஓடி வருது. இப்படி ஒரு வாரம். கடைசிக்கு அது ரொம்ப தாகம், சாகிற நிலைமைக்கு ஆகி போச்சு. கடைசியா துணிச்சலோட என்ன பண்ணிருச்சு, வேற வழியே இல்லை, இந்த ஜீவனோடு போராடி குடிச்சிடலான்ட்டு குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வேற ஜீவன் கிடையாது, தன்னுடைய நிழல்னு சொல்லி. அப்ப பயம் இருக்கிற வரைக்கும் நினைச்சதை சக்சஸ் பண்ணவே முடியாது. பயத்தை தூக்கி வீசிட்டு
பயத்துக்கெல்லாம் சாமிஜி நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காருங்க. 9 சென்டர் நீங்க நல்லா பண்ணி அநாகத சக்கரம்லாம் நல்லா பண்ணீங்கன்னா டக்குன்னு அதெல்லாம் நமக்கு ஈஸியா மூவ் ஆகி போயிடும். இதெல்லாம் நீங்க ரெகுலர் லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணும்போது உங்க நினைப்பு வந்து பின்வாகாம இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாயிண்ட் நம்பர் 10, நம்பிக்கை வைங்க. இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு தொய்வு இல்லாம, கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் முட்டைக்குள் இருக்கும் கருவுக்கும் உணவை வைத்த இறைவன் என்னை மட்டும் சும்மாவா விட்டு விடுவான் என்று அப்பப்போ இறை நம்பிக்கை வைக்க வேண்டும். இறைவன் கண்டிப்பா அதை நடத்தி கொடுப்பான் அப்படின்னு பேரறிவாளன் மீது எனக்கு முதலில் நம்பிக்கை வர வேண்டும். எந்த சூழ்நிலையிலுமே பின் வாங்கவே கூடாது. கண்ணப்ப நாயனார் வச்ச நம்பிக்கை மாதிரி நம்மளுடைய நம்பிக்கை இருக்கும். கடவுள் மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. டோட்டல் சரணாகதி. நீங்க ஆண்டாள் பாருங்க, கண்ணப்ப நாயனார் பாருங்க, இவங்க எல்லாமே பக்தியில போய் ஞானத்துக்குள்ள போயிருப்பாங்க. பக்தியிலே அப்படியே டோட்டல் சரணாகதி அடையும் போது அந்த நில் ஸ்டேஜ்ன்னு சொல்றது தானாவே அந்த மனதுக்கு வந்துடும். கண்ணப்ப நாயனார் வந்து பாக்குறாரு, கண்ணுல இருந்து அப்படியே ரத்தம் கொட்டுது. தன்னுடைய ஒரு கண்ணை ஒரு செகண்ட் கூட யோசிக்காம நோண்டி எடுத்து வைக்கிறாரு. அடுத்த கண்ணுல இருந்து ரத்தம் கொட்டும் போது அப்பையும் ஒரு செகண்டும் யோசிக்காம நோண்டி எடுத்து வைக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல என்ன நமக்கு மெசேஜ் கொடுத்தாங்க? இறை நம்பிக்கை வைத்த ஒரு மனிதர் தன்னுடைய சுயநலத்தையும் தாண்டி இறைவனை நேசித்ததனால் இறைவனே காட்சியளித்து வரம் கொடுத்தார்னு சொன்னாங்க. அதுதான் இறை நம்பிக்கை. அதனாலதான் சாமிஜி அறிவு நிலை படிகள்ல நம்பிக்கை விளக்கு முழுமை பெறுன்னு சொன்னாரு. அதனால தயவு செய்து இந்த வான்காந்தத்து மேல நம்பிக்கை இல்லாம இது நடக்குமா அப்படின்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. நம்பிக்கை வைங்க. நிச்சயம் அந்த நம்பிக்கை உங்களை ஒரு படி உயர்த்தி வைக்கும். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 11 என்ன அப்படின்னா, நீங்க எதை நினைச்சீங்களோ அதை ரெகுலரா முயற்சி பண்ண தொடங்கணும். முயற்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய என்ன மைனஸ் பாயிண்ட் தெரியுமா? 10 தடவை முயற்சி பண்ணி பார்த்துட்டு தோல்வி அடைஞ்சிட்டா உடனே எனக்கு தோல்விதான் வருது அப்படின்னு விட்டுட்டு பின்வாங்கிடும். அது தப்பு. ஒரு முறை பெர்னாட் ஷா எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, 10 தடவை ஒரு விஷயத்த பண்ணா ஒரு தடவை தான் ஜெயிக்க முடியுது, 9 தடவை தோத்து போறேனே. அப்ப எனக்கு நான் வந்து 10 முறை ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்றது அப்படின்னா 100 தடவை முயற்சி பண்ணணும்னு முடிவெடுத்தார். 10 முறை முயற்சி பண்ணா ஒரு தடவை ஜெயிக்கிறேன் அப்படின்னா 100 முறை முயற்சி பண்ணா 10 முறை ஜெயிக்க முடியும். அப்ப அவர் 90 முறை தோக்குறத பத்தி கவலைப்படவே இல்லை. அந்த 10 முறை ஜெயிக்கிற பாத்தீங்களா, அங்கதான் நிக்குது அவருடைய மனசு. அந்த மாதிரிதான் நமக்கு இருக்கணும். நீங்க முயற்சி செய்யும் போது தோல்விகள் வந்தாலும் உங்க நினைப்புக்கு நிறைய தடைகள் வந்தாலும் நீங்க அதை எதிர்கொண்டு இது நடக்கும் என்று தொடர்ந்து முயற்சிக்கணுமே தவிர பின்வாங்கக்கூடாது. ஓகேங்களா? பாயிண்ட் நம்பர் 12, துணிச்சல் இருக்கணுங்க. சாமிஜி கவலையிலே ரொம்ப அழுத்தமா சொல்லியிருப்பாரு. துணிவு வேண்டும். கடல்ல ஒருத்தன் விழுந்தாங்க. கடல்ல விழுந்தவன் நினைக்கிறான் நான் வெளியே போய் உயிர் வாழ்ந்தே தீரணும்னு நினைக்கிறான். 3 மாசம் ஒரே ஒரு மரக்கட்டை தான் கையில கிடைச்சது. பிடிச்சுக்கிட்டு உயிர் வாழறதுக்கு பச்சை மீனை தின்னு கடல் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு 3 மாசம் பொறுத்து கரை வந்து இன்னைக்கு உயிரோட இருக்கும். அப்ப அவனுடைய நினைப்பு எந்த அளவுக்கு துணிவோட இருந்திருந்தா சக்சஸ் பண்ண முடியுது பாருங்க. இதே வீட்டுல இருக்க ஒரு சின்ன தொட்டியில விழுந்து சாகரவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப துணிவு இருந்தால் என்னுடைய நினைப்பை நான் சிகரத்தில் தூக்கி நிறுத்த முடிகிறது. துணிவு இல்லாதவன் மரணத்தை தேடி செல்லக்கூடிய சாதாரண விஷயம். அதான் சொல்லுவாங்க, புல்லு தடிக்கு விழுந்து செத்தவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? துணிச்சல் இல்லாததுனால. ஓகேங்களா? இப்போ இந்த 12 பாயிண்ட்ல நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, உங்களுடைய நினைப்பை வான்காந்தத்துக்கிட்ட நீங்க கொண்டு சேர்க்கறதுக்கும் ஊடுருவதற்கும் அதை வாங்கி அது செயலா மாத்துறதுக்கும் உங்க ஆத்மாவை நீங்க தகுதியா மாத்துறதுக்கு 12 பாயிண்ட் சொல்லியிருக்கு. இதை நீங்க ரெகுலர் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க சோல் அந்த தகுதி வந்துரும். அந்த தகுதி வந்துருச்சுன்னா அந்த 3 விஷயமும் கண்டிப்பாக நடக்கும். ஃபைனலா ஒரே விஷயத்த சொல்லி நான் முடிச்சிடறேன். இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பொதுவா நான் ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னா, இதுல என்னென்ன கேள்விகள் வரும் அப்படின்னு பிளான் பண்ணி சொல்லிடுவேன். ஏன்னா அது கேள்வி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இல்லாம கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இந்த சப்ஜெக்டை நான் முதல்ல படிக்கும்போது எனக்கு வந்த கேள்வி என்னன்னா, சரிங்க சாமிஜி நாங்க வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம் ஓகே, ஆனா நான் அந்த தகுதியா வந்துட்டேனா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஹிண்ட் கொடுங்களேன் அப்படின்னு தான் என் மனசுல தோணுச்சு. நான் பண்றேனா ஒழுங்கா பண்றேனான்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதை போய் நான் யாருகிட்ட கேட்கறது? நானே தானே ஆராய்ச்சி பண்ணணும். அப்ப அதே கேள்வி நம்ம சாமிஜி கிட்ட கேட்கலாம். இந்த 12 விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன், நான் என்னுடைய ஆத்மாவின் தரத்தை உயர்த்திட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழின்னு சாமி கிட்ட கேட்கும்போது 4 டிப்ஸ் கொடுக்குறாரு. இந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்ல முகவசியம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்க தேஜஸ், உங்களை பார்த்தாலே ஒருத்தருக்கு பிடிக்கிறது, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா செய்யறது, நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கனாலே வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்றது, இதெல்லாம் அடிக்கடி நடக்கும். இது உங்களுக்கு ஜீவானந்த பெருக்க பேச்சுல டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. இப்ப பாயிண்ட மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு ஜெகவசியம். ஜெகவசியம்னா என்ன? நீங்க வந்து இது கிடைச்சா பரவாயில்ல, இதை பத்தி பேசினா பரவாயில்ல, இது எனக்கு நடந்தா பரவாயில்லன்னு சும்மா மனசுல நினைச்சீங்கனாலே ஒரு வாரத்துல வீட்டுல வந்து இதை சமைச்சா பரவாயில்லன்னு நினைச்சாலே நடக்குது. இவங்க போன் பண்ணா பரவாயில்லன்னு நினைச்சா போன் பண்றாங்க. இது அடிக்கடி நடக்குதுன்னா நீங்க டெவலப் ஆயிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் ஹிண்ட். பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னா, உங்க மனசு வந்து எதுலையுமே போய் சிக்கிக்காது. பாசத்துக்குள்ள, பந்தத்துக்குள்ள கடமையை செய்வீங்க ஓகே, ஆனா ரொம்ப வந்து
இதுதான் என் உயிர், இது இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொத்தோ, சோகமோ, காரோ, பங்களாவோ, உறவுகளோ அப்படி போய் நீங்க சிக்க மாட்டீங்க. கண்டிப்பா நீங்க சிக்கவே மாட்டீங்க. அப்படி சிக்காம இருந்துட்டீங்கன்னா நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இதுதான் ஒரு அழகான ஒரு கவியில சொல்லுவாங்க. பெற்றோர் வைத்த பெயரும் பிணமென்று ஆகிறது. விரும்பி உடுத்திய துணியும் கந்தல் என்று போகுது. பாடுபட்டு சேர்த்த பொருள் வாரிசிடம் போகுது. கூடி வாழ்ந்த மனைவி கூடவா சாகுது. ஓடி ஓடி உழைத்த உடல் உயிரற்று கிடக்குது. உயிரை கொடுத்து காப்பேன் என்றதெல்லாம் ஊமையாகி நிற்குது. நீ வந்த உலகில் அவன் தந்த உடம்பில் சொந்தம் என்பதேதடா தங்கி போக்கும் வழி போக்கனே நானடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப நான் சொன்ன இந்த கவி உங்களுக்கு அப்படியே ஃபீல் ஆகுங்க. இதை வந்து நிலையாமை தத்துவம்னு சாமி சொல்லுவாரு. இது பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4 என்ன? இதோட முடிஞ்சது. பாயிண்ட் நம்பர் 4 என்ன அப்படின்னா, அந்த இறை ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு எதை பார்த்தாலும் பாரிக்கு வந்து அந்த முள்ளைய பார்த்த உடனே, பேகனுக்கு அந்த மயிலை பார்த்த உடனே, பாரதிக்கு வந்து காக்கையை பார்த்த உடனே, நம்ம குருநாதருக்கு வந்து ஒரு மலத்தை பார்க்கும்போது கூட ஒரு இறை தத்துவத்தை ஃபீல் பண்ணாரு, மலரை பார்க்கும்போது ஃபீல் பண்ணாருன்ற மாதிரி எல்லாத்துக்குள்ளும் நீங்க இறைவனை காணக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்க ஆன்மா உயர்ந்துருச்சுன்னு அர்த்தம். கண்ணதாசன் ஒரு இடத்துல எழுதுறாரு பாருங்க, காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்றும் என்னை அவனே அறிவான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்குங்க. இது பாயிண்ட் நம்பர் 4. இதை திருப்பி சொல்லிடுறேன். முகவசியம், ஜெகவசியம், நிலையாமை, இறை உணர்வு. இது உங்களுக்கு நான் ஏட்டு வழியா சொல்லல, உணர்வா மாறும். ஏட்டு சுரக்காயெல்லாம் உணர்வா மாறிடுச்சு அப்படின்னா நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு எப்படி நினைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதை இறைவன் கிட்ட கன்வே பண்ண 12 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்க தகுதி ஆயிட்டீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இதையெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்க நினைப்பு ஈஸியா வான்காந்தத்துக்குள்ள போய் சீக்கிரமா நடந்து நாம் நிச்சயமாக நம்முடைய இறை உணர்வா இருந்தாலும் சரி, வாழ்க்கை வளங்களா இருந்தாலும் சரி, அனைத்தையும் பெற்று மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் வாழ முடியும். பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்ற நிலையில் இறை சக்தி குருவினர்வை மறக்காமல் அந்த நிலையிலேயே இருந்து நாம் பெற்ற அனைத்து நினைப்புகளும் நமக்கு சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். ஆதியை வெளியென உணர்ந்தவர் வாழ்க, அகத்தவம் தந்ததனை அழைத்தவர் வாழ்க, ஆதியின் அசைவே அகிலமென்றுரைத்த அருள் தந்தை வாழ்கவே வாழ்க வளமுடன். ஆத்மஸ்வரூபத்தை அலையென பகர்ந்தாய், அலைநிலையாவதே தவநிலை என்றாய், ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டென்றாய், விளைவே ஆதியின் அருள் கொடை என்றாய், ஜென்மங்கள் என்பது தலைமுறையாகும், தலைமுறை தோறும் என் குரு புகழ் ஓங்கும், வேதாத்ரியம் தந்த நம் குருவை வணங்கிட வணங்கிட வாழ்க்கையில் உயர்வோம் உயர்வோம், முடிவின்றி தொடர்வது மானுட வாழ்க்கை, முழுமையை அறிவதே வாழ்க்கையின் வேட்கை, முழுமையை பெருவெளி என்றவர் வாழ்க, பெருவெளி ஆலயம் வந்தவர் உயர்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க.